மகரம் பற்றிய தலையதுக்கிலே 2 கேள்விகள். அதாவது மகரம் இன்றே ஒரு பெண் எத்தனை கிலோமீட்டர் பயணிக்கலாம், அடுத்தது பெண்கள் அதிகமான தூரம் பயணம் சென்ற நேரம் நிர்பந்தம் என்றால் என்ன, எந்த நிலையில் பயணம் செய்யலாம்? அதாவது என்ன கேட்குறாங்கண்டா, மஹ்ரம் சம்பந்தமாக ஒரு பெண் தனியாக பயணம் செய்வது சம்பந்தமாக ஒரு கேள்வி. இதில் பெண்கள் தனியாக பயணம் செய்யக்கூடாது என்பது இஸ்லாத்தில் பொதுவான ஒரு சட்டம். லா துசாஃபிருல் மர்அத்து, ஒரு பெண் பயணம் செய்யக்கூடாது இல்லா பிதி மஹ்ரமின், ஒரு மஹ்ரம் உடனே தவிர மஹ்ரம் இல்லாமல் ஒரு பெண் பயணம் செய்யக்கூடாது என்பது பொதுவான ஒரு என்ன செய்யுது விதியாக உள்ளது. அப்போ இதுக்கு கிலோமீட்டர் கணக்கில் ஏதாவது எல்லைகள் குறிப்பிடப்பட்டிருக்குதான்னு கேட்குறாங்க. ஆதாரபூர்வமான சில ஹதீஸுகள், அறிவிப்பாளர் சரியாக இருக்கக்கூடிய சில ஹதீஸுகள், அதில் பலதரப்பட்ட கருத்துக்கள் வருது. 3 இரவு 3 பகல், 2 இரவு 2 பகல், ஓர் இரவு ஒரு பகல், இப்படியும் வருது. அப்போ 3 நாள் 2 நாள் 1 நாள் மஹ்ரம் இல்லாமல் பெண்கள் பயணம் செய்யக்கூடாது என்றாலும் 3 இரவு 3 பகல் என்ன செய்யலாம், பயணம் செய்யலாம், இப்படி ஒரு செய்தி. மஹ்ரம் இல்லாமல் பெண்கள் பயணம் செய்யக்கூடாது என்றாலும் 2 இரவு 2 பகல், ஓரிரவு ஒரு பகல், இப்படி 3 2 1 வித்தியாசமாக ஹதீஸுகள் வருது. எல்லாமே சஹீஹான ஹதீஸுகள். இப்போ இந்த ஹதீஸுகளை ஆய்வு செஞ்சு பார்க்குற இடத்துல ஆரம்பத்தில் நாங்கள் பேணுதல் காரணமாக 3 நாட்கள் கூட எடுக்கலாம் என்ற மாதிரியெல்லாம் யோசித்து பார்த்தோம். ஆனால் இந்த ஹதீஸுகள் நாங்கள் ஒன்றை விட்டோம் என்றால் ஒரு செய்தியை ஏற்றுக்கொண்டு இன்னொரு செய்தியை மறுத்த குற்றம் வந்துடும். அதனால் மேலதிகமாக இந்த ஹதீஸுகளை ஆய்வு செய்யணும் என்று ஒரு முடிவுக்கு வர்றோம். முதலாவது மஹ்ரம் இல்லாமல் பயணமே செய்யக்கூடாதுன்னு வருது. இரண்டாவதாக வரக்கூடியது விதிவிலக்காக கால அளவு சொல்லப்படுது, 3 விதமான கால அளவுகள். அப்போ அதில் எதை ஏற்றுக்கொள்வது என்றதில் பிரச்சனை வருது. மீண்டும் சில ஹதீஸுகள் வருது, ஒரு குறிப்பிட்ட மைல் தூரம் அளவுக்கு, ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு நீங்கள் பயணம் செய்கிறதா இருந்தால் மஹ்ரம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்றும் திரும்பவும் செய்தி வருது. இப்போ இந்த செய்தி வரும்போது இப்போ இரவு பகல் மஹ்ரம் சம்பந்தமாக வந்தது இன்னும் சுருங்குது. எப்படி சுருங்குது, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள, குறிப்பிட்ட கிலோமீட்டருக்குள்ள நீங்கள் பயணம் செய்கிறதா இருந்தால் மஹ்ரம் இல்லாமல் நீங்கள் தாராளமாக பயணம் செய்யலாம் பெண்களுக்கு என்று அதில் அனுமதி கிடைக்குது. இப்போ இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்கனவே அந்த ஏற்றுக்கொண்ட 3 செய்திக்கு பதில் இல்லாமல் போயிடும், அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்க வேண்டிய ஒரு நிலை வந்துடும். அப்போ இதையும் நாங்கள் நிறுத்தி வச்சு என்ன இதுக்கு மேலதிகமாக ஆய்வு செய்யணும், குழப்பமான சூழ்நிலை வருது. ஒரே செய்தியில் 4 விதமான எல்லைகள் வருது. அப்போ எது சரியானதாக இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் எப்படி ஒரு செய்தி கிடைக்குதுன்னு கேட்டால், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பாக சொன்ன ஒரு செய்தி, சன்னாலேருந்து ஹலரல் மவுத்து வரைக்கும் ஒரு பெண் என்ன செய்வா, காபத்துல்லாவை நோக்கி பயணம் மேற்கொள்வாள். அப்படி அவள் வரக்கூடிய பெண்மணி அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாமல் என்ன செய்வா, இறை இல்லம் காபாவை ஹஜ்ஜு செய்வாள் அப்படின்னு வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ இந்த செய்தியை சொல்கிறாங்கண்டா, ரசூல்லா கிட்ட வழிப்பறி சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. வழிப்பறி நிறையா இருக்குது, இடையில் உள்ள பயணம் செய்யும் போது பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க, இந்த டைமில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணுமெண்டா ஏதாவது ஒரு வழி ஒன்று ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லும்போது தான் ரசூலா சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரம் வழிப்பறியை நான் இல்லாமாக்கிடுவேன், என் ஆட்சி கீழே வழிப்பறி இன்ஷா அல்லாஹ் இனி வராது என்ற அளவுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன்ன்றாங்க. அதே போல் எப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் ஏற்படுத்துவேன், ஒரு ஹஜ்ஜு செய்வதற்காக தொலை தூரத்திலிருந்து ஒரு பெண்மணி தன்னந்தனியாக வருவாள். அப்போ மிகப்பெரிய ஒரு தூரத்தை சொல்கிறாங்க. சன்னாலேருந்து வரதா இருந்தால் மக்காவுக்கு வரதா இருந்தால் 200-300 கிலோமீட்டர் தாண்டி வரணும். அந்தளவுக்கு தூரத்தில் ஒரு பெண்மணி தன்னந்தனியாக ஹஜ்ஜு செஞ்சு போகக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவேன்ன்றாங்க. அப்போ இதில் என்ன கிடைக்குது, பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை நபிகள் நாயகம் உருவாக்கி, அப்படி பாதுகாப்பான சூழ்நிலையை நான் உருவாக்குறது எந்த அளவுக்கு நான் நடைமுறைப்படுத்துவேன்டா, ஒரு பெண் தனியாக போகலாம் என்ற அளவுக்கு ஆக்குவேன்ன்றாங்க. அப்போ ஒரு பெண் தனியாக பயணம் செஞ்சு போகலாம் அந்த நிலையை நான் உருவாக்குவேன். அது மார்க்கத்தில் அனுமதி உள்ளது. எப்போ அனுமதி உள்ளது என்றால், அந்த பாதுகாப்பான சூழல் உருவாக்கப்படுகின்ற நேரத்தில் தான் அந்த அனுமதி உள்ளது என்றதை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் அந்த எல்லை சம்பந்தமாக ஒரு முடிவு எடுக்கிறோம். எப்படி முடிவு எடுக்கிறோம், பொதுவாக பெண்கள் வெளியே ஃபர்ஸ்ட்டுக்கு பயணம் போகக்கூடாது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், வலா தபர்ருஜ்ன தபர்ருஜத்தில் ஜாஹிலியத்தில் ஊலா,
நீங்கள் ஜாகிலியா காலத்தில் ஆரம்ப காலத்தில் எப்படி வெளியே அலங்காரத்தை வெளிப்படுத்தி கொண்டு லோலோன்னு அலைஞ்சிங்களோ அந்த மாதிரி வெளியே அலைந்து திரியாதீர்கள் இப்படி கட்டளைக்குது. அப்படியே வெளியே போக வந்தாலும் அலங்காரங்களோட அலங்காரங்களை தவிர்த்து கொண்டு நீங்கள் பணிவாக சாதாரண ஒரு நிலையில் ஒரு மகுரமோடத்தான் நீங்கள் என்ன செய்யணும், வெளியே போகணும். ஒரு சூழல் வரும் என்றால் தனியாகவே போகலாம். பாதுகாப்பான சூழ்நிலை எனக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்குது, சுற்றுச்சூழல் அழகா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்ற ஒரு நிலைமை வந்தால் தனியாக கூட நீ என்ன செய்யலாம், போயிட்டு வரலாம் என்றது தான் இந்த ஒட்டுமொத்த ஹதீஸிலிருந்து நாங்கள் விளங்கக்கூடிய விளக்கம். அந்த அடிப்படையில் பாதுகாப்பான சூழல் இருந்தால் ஒரு பெண் தனியாக சென்று வரலாம். பாதுகாப்பான சூழல் இல்லையா பெண் போவே கூடாது. பாதுகாப்பான சூழல் இருந்தால் அமெரிக்காவுக்கு கூட போயிட்டு ஒரு பெண் வரலாம். பாதுகாப்பான சூழல் இல்லையா சிலாபத்திலிருந்து மாதம்பைக்கும் போகக்கூடாது. விளங்கிச்சா அவங்களுக்கு? பாதுகாப்பான சூழல் இல்லை, அப்போ பெண்களை தனியாக அனுப்பாதீங்க என்று இந்த பாதுகாப்பை அடிப்படையாக வைத்து ஒரு முடிவெடுக்கப்படுகிறது. ஏனைய செய்திகள் எல்லாம் அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் அந்த ஹதீஸுகள் ஒன்றுக்கொண்டு முரண்பட்டு நிற்பதனால் அந்த ஹதீஸுகளை நிறுத்தி வைக்கிறோம். அதை அமுல்படுத்த முடியாம முரண்பட்டு நிற்கிறது என்பதனால் அந்த ஹதீஸ்களை நிறுத்தி வைத்துள்ளோம். நிர்பந்தமான நிலையில் மஹரம் இல்லாமல் பயணம் போகிறது தான் பாதுகாப்பு தான் அடிப்படை. பாதுகாப்பை பார்க்கணும். பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, ஆனால் இந்த பெண் வெளியே போவாட்டி சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. இந்த நிலையில் அந்த பெண் தான் வெளியே வேலைக்கு போகணுமா, அந்த பெண் தான் பயணம் மேற்கொள்ள வேண்டி வருதா, அந்த நிலை தான் நிர்பந்தமான நிலை. பொதுவாக நிர்பந்தம் என்பது உயிர் வாழ்வதற்கு உணவு கூட கிடைக்காத அளவுக்கு ஒரு நிர்பந்தம். உயிர் வாழ்வதற்கு உணவே இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறோம் என்றால் இந்த டைமில் மார்க்கம் சில வரையறைகள் வச்சுக்குமே, அந்த வரையறைகள் எல்லாம் என்ன செய்யப்படும், அது ரத்து செய்யப்பட்டு விடும். தடுக்கப்பட்ட காரியங்களும் உங்களுக்கு ஆகுமானதாக ஆகிவிடும். அப்போ ஆகுமானது ஆகிவிடும் என்றதுனால நேரடியாக மார்க்கம் தடுத்துக்கிற போதைப் பொருளெல்லாம் பயன்படுத்தலாம் என்றதில்லை, வேற வழி இல்லை. எனக்கு தானா செத்ததை தான் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதுக்காக இது தான் நிர்பந்தம் இல்லைன்னு போயிட்டு சாராய கடையில் சாராயத்தை வாங்கி குடிக்கக்கூடாது. அந்த நிர்பந்தம் என்றால் எப்படி, உயிர் வாழணும், உயிரை ஜீவிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு கொள்ளணும், அதுக்கு வெளியே கிளம்பி போகணும், உணவு சாப்பிட்றதுக்கு உணவு வேணும், வேற வழி இல்லை. அந்த நேரத்தில் தடுக்கப்பட்டதே கூடும் என்றால் பயணம் மேற்கொள்றதை இஸ்லாம் மூக்க நுழைக்குமா, நுழைக்காது. ஒரு பெண்மணி இத்தா காலத்தில் இருக்கும்போது நபிகள் நாயகத்தில் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என்ன விவாகரத்து செஞ்சிட்டார் கணவன், நான் இப்போ இத்தால இருக்கிறேன், நான் வெளியேறி செல்லாவிட்டால் எனக்கு உண்பதற்கு வழி கிடைக்காது, நான் தான் சம்பாதிக்கிறதற்காக வெளியேறி செல்ல வேண்டும், நான் போகலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக போகன்றாங்க. கணவன் பொறுப்புல தான் மனைவி, இப்போ தான் கணவன் இல்லைன்னு ஆயிடுச்சு, நீ தன்னந்தனியாக வாழ்றாய், உன்னுடைய சூழ்நிலையில் நீ வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்க முடியாது, வெளியே போயிட்டு சம்பாதிக்கணுமா உழைக்கணுமா, நீ தாராளமாக போக வேண்டாங்க. அந்த அடிப்படையில் ஒருத்தர் இது போன்ற நிர்பந்தங்கள் ஏற்படும் போது தாராளமாக பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளிலும் வெளியே பயணம் செய்கிறது மார்க்கம் அனுமதிக்கும். அடுத்த அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி என்னன்னா, சூரா ஜின்ல 6வது வசனம், சூரா ஜின் 6வது வசனம், மனிதர்களில் உள்ள ஆண்களில் சிலர் ஜின்களில் உள்ள சில ஆண்களை கொண்டு பாதுகாப்பு தேடிக் கொண்டிருந்தனர், எனவே இவர்களுக்கு கர்ப்பத்தை அவர்கள் மனிதர்கள் அதிகமாக்கி விட்டனர். இதுக்கான விளக்கம் என்னது? சூரா ஜின்ல 72வது அத்தியாயத்தில் 6வது வசனம், கான ரிஜாலு மினல் இன்சி யஊதுன பி ரிஜாலிம் மினல் ஜின்னி ஃபஸாதுஹும் ரஹகா. மனிதர்களில் உள்ள சில ஆண்கள் ஜின்களில் உள்ள சில ஆண்களிடம் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருந்தனர், எனவே இவர்களுக்கு கர்வத்தை அவர்கள் மனிதர்கள் அதிகமாக்கி விட்டனர் என்று ஒரு வசனம் வருது. இப்போ இதில் அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த வசனத்தை வச்சு என்ன சொல்லுவாங்கடா, சிலர் மனிதர்கள் ஜின்கள் கிட்ட என்ன செய்வாங்க, உதவி தேடுவாங்க, பாதுகாப்பு தேடுவாங்க இப்படி என்று சொல்லுவாங்க. மனிதர்கள் ஜின்கள் கிட்ட உதவி தேடுவாங்கன்றதை நாங்கள் மறுக்கலை. மனிதர்கள் ஜின்கள் கிட்ட பாதுகாப்பு தேடுவாங்கன்றதை நாங்கள் மறுக்கலை. ஆனால் ஜின்கள் மனிதர்களுக்கு உதவி செய்வாங்களா, பாதுகாப்பு கொடுப்பாங்களா என்பது தான் எங்களோட வாதம். கொடுக்கவும் முடியாது, பாதுகாப்பு கொடுக்கவும் முடியாது, உதவி செய்யவும் முடியாது. ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, ஜின்கள் சில பேரோட பேரை வச்சுக்கொண்டு ஜின்னே எனக்கு உதவி செய், ஜின்னே எனக்கு உதவி செய்யன்னு கேட்பான். இவனுக்கு அறிவில்லாமல் கேட்பான். அப்போ இப்படி கேட்கும்போது ஜின்கள் என்ன செய்வாங்க, ஜின்களுக்கு மனிதர்கள் விளங்குவாங்களா இல்லையா, கண்களுக்கு விளங்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது, மனிதர்களுக்கு தான் ஜின்களை விளங்காது. அப்போ இவங்க ஜின்கள் பார்க்குறாங்க, பாருங்க ஜின்னினத்துக்கிட்ட உதவி தேடுறாங்க, அப்புறம் மனிதர்கள் விட நாங்கள் பெரியாக்கள் ஆகிட்டோம் போல என்று அவங்க என்ன செய்கிறாங்க, பெருமை அடிக்கிறாங்க. மனிதனை பார்த்து
மனிதனே நீ வந்து எங்ககிட்டே உதவி தேடுறியா, எங்க முன்னால் எங்களால் உதவி செய்ய முடியாது என்றாலும் உன்னை விட நாங்கள் வந்து உயர்ந்தவங்க நீ நினைக்கிறாய் பாரு, அது எங்களுக்கு பெருமைண்டா என்னது, மனுஷனை விட உயர்வாக அவர்கள் நினைச்சு கொள்றது. பெருமைண்டாலே ஒருத்தன் வந்து கீழே நான் வசதி இவன் தாழ்த்தியான நினைக்கிறது தானே. இப்படி ஜின்கள் என்ன செய்கிறாங்க, பெருமைப்பட்டாங்க. மனிதர்களில் சிலர் அறிவில்லாமல், அவங்களுக்கு மார்க்க தெளிவில்லாமல் இந்த மாதிரி ஜின்கள் கிட்ட பாதுகாப்பெல்லாம் தேடிக்கொள்ளக்கூடியவர்களாக இன்றும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் மார்க்கத்துடைய நிலைப்பாடு என்ன, ஜின்கள் இந்த கேட்கிற மனிதர்களுக்கு உதவி செய்வார்களா என்று கேட்டால் உதவி செய்ய மாட்டார்கள். அவங்க உதவி செஞ்சதுக்குரிய ஆதாரம் இல்லை. ஒரே ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையோ உதவி சம்பந்தப்பட்ட விஷயத்திலையோ என்ன வருது, ஒரே ஒரு செய்தி மட்டும் வருது. அவங்க வந்து கையை உயர்த்தவான ஃபேன் கிட்ட வானத்திலிருந்து அந்த வானுலக செய்திகளை அப்படியே ஒற்று கேட்டு அதை அப்படியே காது வழியாக கொண்டு வந்து ஜோசியங்காரண்ட காதில் வந்து ஊதுவாங்க. இதை வந்து ஜின்கள் இந்த வேலையை பார்ப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஜோசியக்காரன் என்ன செய்வான், அந்த ஒரு உண்மையோட 100 பொய்யை கலந்து அவன் விட்டடிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆனால் இதை கூட ரசூல் என்ன சொன்னாங்க, அது உண்மையே அவன் சொல்லியிருந்தாலும் நம்ப சொன்னாங்களா, நம்ப வேணான்ட்டாங்க. ஜின்கள் வந்து வானுலக செய்திகளை கேட்டு ஜோசியக்காரண்ட காதில் கூட ஊதலாம். அப்படி ஊதி சொன்னாலும் அதை கூட நீ நம்பன்னு சொன்னாங்களா ரசூல்லா, நம்ப வேணாம்ண்டாங்க. மன் அத்தா காயினன் அவ் அர்ராஃபன் சும்ம சத்தக பிமா யகூல் ஃபக்கத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஒரு ஜோசியக்காரங்கிட்ட சென்று ஒரு குறி பார்ப்பவனிடம் சென்று அவன் சொல்வதை உண்மைப்படுத்துகிறானோ, சொல்வதை உண்மை என்று நம்புகிறானோ, அவன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்ட மார்க்கத்தை நிராகரித்து விடுகிறான். சொன்னாலும் நீ நம்பாதேன்டாங்க. ஒரு உண்மை இருக்கலாம், அந்த உண்மையில 100 பொய்யை கலந்து தான் சொல்லுவான். அந்த 101 செய்தி சொல்லும் போது ஒரு உண்மை வருமே, அதை கூட நீ என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிடக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அதுலேயும் இதெல்லாம் எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இந்த காரியம் நடக்காதுன்றாங்க ரசூல்லா. ஜின்களே வாக்கு மூலம் கொடுத்தாங்க, நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்தோம், வஅன்னா லமஸ்ன ஸமா, வானத்தை நாங்கள் தீண்டி கொண்டிருந்தோம், ஃபவஜத்னாஹ ஹரசன் ஷதீதன். இப்போ இந்த வானத்தை தீண்டதுக்கு இப்போ அது எப்படிப்பட்ட நிலையில் இப்போ இருக்குது, கடுமையான பாதுகாப்பு கொண்ட தீபந்தங்களால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. இப்போ தீண்டவே முடியாது. நாங்கள் ஆரம்பத்தில் வைகுண்ணா நகூது மின்னா மக்காயிதலி சமை, செவியேற்பதற்காக வேண்டி ஒட்டு கேட்பதற்காக வேண்டி நாங்கள் பல பாகங்களில் வானத்திட எல்லையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஃபமன் யஸ்தமி அல் ஆன, இப்போது யார் செவிமடுக்கிறார்களோ, யஜித் லஹு ஷிஆபன் ரசதா, அவன் வீசி எறிகின்ற தனக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு தீபந்தத்தை சந்திப்பான். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூலாட வருகையோட, அல்லாஹ்னடா ரசூலாட வருகையோட அந்த செய்தி கேட்கறத கூட என்ன செஞ்சாச்சு, தடுக்கப்பட்டுருச்சு. அப்ப இப்ப ஜின்கள் கிட்ட இருந்து இந்த உதவியும் கிடையாது. யாருக்கு, மனுஷனுக்கு அந்த உதவியும் கிடையாது. இது கூட இந்த மாதிரி அற்பமான ஒரு உதவி கூட இல்லைண்டா பாதுகாக்க இயலுமா ஜின்களுக்கு? எங்களை பாதுகாக்கிற ஆற்றல் எல்லாம் ஜின்களுக்கு கொடுத்தானா? அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அப்ப இந்த செய்தி வசனம் என்ன சொல்ல வருதுண்டா, மனிதர்கள் அறிவில்லாமல் ஜின்கள் தங்களுக்கு உதவி செய்வார்கள், பாதுகாப்பு வழங்குவார்கள் என்று நினைத்து மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், அழைக்கிறாங்க. இதை விடுங்க, அறிவில்லாத மக்கள் அந்த ஜாகிலியா காலத்தில் தான் இருந்தாங்கன்னு பார்த்தா இப்போ சிலாபத்திலே விதிக்கத்தானே செய்கிறாங்க. இந்த ஜின்களை வச்சு எதையும் பண்ணலாம், வியாபாரங்களை பறக்கச் செய்ய வைக்கலாம், வியாபாரங்களை லாபத்தை ஏற்படுத்த வைக்கலாம், நிறைய நல்ல காரியங்களை செய்ய இப்போ நம்புறானே. இந்த 21ஆம் நூற்றாண்டில் நம்புறானே. குர்ஆன் ஹதீஸ் இவ்வளவு தெளிவாக தெளிஞ்சிக்கிற நிலையில நம்புறானே. இவைகளே நம்பும் போது மக்கத்து காஃபிர்கள் ஜாகிலியா காலத்தில் இருந்தவங்க பூதம் எங்களுக்கு செய்யும், அலாவுதீனும் அற்புத விளக்கும், அலாவுதீன் வந்து அற்புத விளக்கத்தை தேய்க்கும் போது எது வந்து நிற்கும், ஒரு பூதம். பூதம் என்றா என்னது, அவங்க ஜின்னை தான் பூதம் என்றுவாங்க. பூதம் வந்து என்ன செய்யுமாம், அப்படி பறக்கும் பாயை கொண்டு வந்து வைக்குமாம், அது வந்து பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டுமாம், மாணிக்கம் வைரம் நகைகள் எல்லாம் கொண்டு வந்து தருமாம். இப்படி கதையளந்து பழகினவங்க இதை நம்பத்தான் செய்வாங்க. ஆனால் மார்க் என்ன சொல்லுது, இப்படி இவங்க மடத்தனமா செய்கிறாங்க, இதை வச்சு ஜின்கள் பெருமை அடிச்சு கொண்டிருக்கிறாங்களே தவிர உண்மையில இது நடக்குதா? ஜின்கள் உதவி செய்வாங்களா? மனிதர்களை பாதுகாப்பாங்களா? பாதுகாக்க மாட்டாங்க. அல்லாஹ் தான் பாதுகாப்பா மனுஷனை. அல்லாஹ் தவிர யாரு பாதுகாப்பா? ஷைத்தான் பாதுகாக்குமா? ஷைத்தானுக்கு மனுஷனை பாதுகாக்கிறது வேலையா, கெடுத்து நாசமாக்குறது வேலையா? அப்ப இந்த வசனத்துல மனிதர்களுடைய அறிவில்லாத தனத்தில் செய்யப்பட்ட ஒரு காரியத்தை அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்றான். அவ்வளவுதான்.
அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு மீன் வியாபாரி 1 கிலோ மீன் 300 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னு சொன்னால் 1/2 கிலோ 150 ரூபாய்க்கு வேணும். 1/2 கிலோ எடுத்தால் 175 ரூபான்னு சொல்கிறாரு. இந்த வியாபாரம் கூடுமா? அதாவது நல்ல சுவாரஸ்யமான ஒரு கேள்விதான். 1 கிலோ மீன் வந்து 350 ரூபான்றாரு. 300 ரூபா. 1/2 கிலோ வேண்டாம் 150 ரூபா தானே வரணும். 1/2 கிலோ எடுக்க வந்தால் 175 ரூபான்றாரு. என்ன கணக்கு போடுறாருன்னு பாருங்க. இவர் வந்து இப்படி வியாபாரம் செய்கிறது கூடுமான்னு கேட்குறாரு. முதல்ல இந்த மீனுக்கு விலை வைக்கிறது, இந்த விலை வந்து 1/2 கிலோவுக்கு 1 கிலோவுக்கு எவ்வளோ வைக்கணும்ன்றது இலங்கையில் வந்து நுகர்வோர் அதிகார சபைன்னு ஒன்றிக்குது. அவன் தான் விலையை தீர்மானிப்பான். அதிகமான விலையை வச்சா என்ன செய்யலாம்? கம்ப்ளைண்ட் போட்டுடலாம். இல்லை 1 கிலோ 300 ரூபாண்டா 1/2 கிலோ 150 ரூபா தானே, 1/4 கிலோ வந்து 75 ரூபா தானே, நீ வந்து எப்படி இப்படி வைக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வியாக எழுப்பி புகாராக போட்டால் என்னன்னு பார்ப்பான். ஆனால் பொதுவாக எனக்கு ஒரு பொருளுக்கு நான் வந்து விலை வைக்கிறதுல மார்க்கம் ஏதாவது தடை செய்தா? தடை செய்யாது. நான் 1 கிலோ மீன் வாங்கி அது வந்து நான் 300 ரூபாய்க்கு விற்பேன், 500 ரூபாய்க்கு விற்பேன். விரும்பினா வாங்கிட்டு போங்க, விரும்பலையா போய்கொண்டே இருங்க. இது கேள்வி கேட்கறதுக்கு யார் இருக்கிறா? மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. நான் கேட்குறேன், இப்போ மாணிக்க கல் வியாபாரிகள் இருக்கிறாங்க. மாணிக்க கல் இருக்குது. மாணிக்க கல் வந்து எவ்வளவுக்கு வாங்குறாங்க? ஒருத்தன் வந்து ஆரம்பத்தில் எடுக்கிறான், கண்டுபிடிக்கிறான் மாணிக்கத்தை. அவன் எவ்வளோ ஃப்ரீயாக தானே கிடைக்குது. அவன் எவ்வளோ விலை கொடுத்தா வாங்கினான்? ஃப்ரீயாக கிடைக்குது. மாணிக்கக்கல்ட பொறுமதி 1 கோடி, 2 கோடி, 50 கோடி, 100 கோடி என்றான். யாருடா பொறுமதியை வச்சா? யாரு விலை வச்சா? அந்தந்த ஃபீல்டில் உள்ளவனும் இருப்பானுவல். அந்தந்த ஃபீல்டில் உள்ளவன் அந்த பொறுமதியை பார்ப்பான். இவ்வளோ வேண்டுவான். அதை வாங்குறதுக்கு 10 பேர் விரும்பினா விலை போகும். அது 1 லட்ச ரூபாய்க்கும் வாங்க மாட்டேன்னு ஒருத்தன் நினச்சாண்டு வைங்க, விலை போவாது. அப்போ லாபம் என்பது, ஒரு விலை என்பது நாங்கள் விரும்பி தாராளமாக எவ்வளவும் வைக்கலாம். இது நான் 100க்கு 1000% லாபம் வைக்கிறீங்க. வச்சா மார்க்கம் எப்படி தடுத்துச்சா? தடுக்கலை. ஆனால் இயற்கையான ஒரு கண்ட்ரோல் இருக்குது, ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதை புரிஞ்சுக்கொள்ளணும். என்ன இயற்கையான கட்டுப்பாடு? நீங்கள் வந்து 300 ரூபாய்க்கு 1 கிலோ விற்று 500 வந்து 150 ரூபாய்க்கு இல்லாமல் 175 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இதே உங்களோட பக்கத்து கடைக்காரன் அதே மீன் அதே குவாலிட்டியில் 1 கிலோ 300 ரூபா, 500 கிராம் வந்து 150 ரூபான்னு வச்சா யாருக்கிட்ட மக்கள் போய்ட்டு மீன் வாங்குவாங்க? அந்த பக்கத்து கடைக்காரங்கிட்ட தான் வாங்குவான். பக்கத்து கடைக்காரனும் 500 என்பது 175 ரூபா தானேண்டா. அப்போ நீங்கள் நியாயம் கேட்டு போவேல. அது அதுதான் விலை. மார்க்கெட் தீர்மானிக்கும் விலை. ஒரு சந்தை வந்து தீர்மானிக்கும். நம்ம பெண்கள் கிட்ட கேட்டு பாருங்க. காய்கறி மரக்கறி வாங்க போவாங்க. கேரட் வந்து 500 எவ்வளவு? 30 ரூபா, 50 ரூபா, 60 ரூபான்னு வைங்க. எவ்வளோ சரியான விலையை சொல்லுங்கள்? 50 ரூபா 60 ரூபா ரெண்டு வைங்க. ஒரு பேச்சுக்கு ஒரு 50 ரூபான்னு வைங்களே. நாளைக்கு கேட்கும்போது 60 ரூபாண்டுவான். சண்டை பிடிப்பாள்கள் விட மாட்டாங்க. 10 ரூபா காசு. அதை மாப்பிள்ளை மகளை நிறைய மார்க்கெட்டுக்கு அனுப்ப விரும்ப மாட்டாங்க. ஏன்டா இவர் 50 ரூபாண்டா 60 ரூபாண்டா என்ன 10 ரூபாண்டு வந்துடுவாங்க. அவங்க அப்படி இல்லை. விலை மார்க்கெட் ப்ரைஸ் ஒழுங்கா சொல்லு. நின்று அந்த கடையில் 50 ரூபாய்க்கு நீ எப்படி 60 ரூபாய்க்கு விற்பாயண்டு அந்த ப்ரைஸுக்கு வந்து என்ன செய்வாங்க? ஃபைட் பண்ணுவாங்க. 10 ரூபா பார்க்க மாட்டாங்க. அது காரணம். அதில் என்ன காட்டுதுண்டா, உலகத்தில் விலை தீர்மானிக்கிற 2 சக்திகள் இருக்குது. அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? டிமாண்ட் அண்ட் சப்ளை பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து கொள்வனவு செய்வதற்காக கோரிக்கை விடுறது, ஒருத்தர் வந்து சப்ளை பண்ணுறது. இந்த சப்ளை டிமாண்டும் அதை விநியோகிக்கிற அந்த விநியோகஸ்தர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து தான் அந்த பொருளுக்கு விலை வந்து இயற்கையாக ஒரு சந்தையில் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ ஒரு மார்க்கெட்டில் நான் நினைச்ச விலையை வைக்க முடியும் என்றாலும் என்ன வந்து கட்டுப்படுத்துகிற மேலாதிக்க சக்தியாக இந்த டிமாண்ட் சப்ளை என்றது வந்து நிற்குது. அது என்ன செய்யும்? எங்களுக்கு விலையை வந்து தீர்மானிக்க வச்சிடும். அப்போ அந்த டிமாண்ட் சப்ளை தான் விலையை தீர்மானிக்குது. எனக்கு வந்து நான் நினைச்ச விலையை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அந்த அடிப்படையில் ஒரு கண்ட்ரோலுக்கு நாங்கள் போக வேண்டி வரும். வியாபாரத்தில் நிற்க முடியாது, நிலைக்க முடியாது. நாங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் லாபம் வச்ச வேண்டாம், மார்க்கெட்டில் எங்களுக்கு நிலைக்க முடியாத சூழ்நிலை வரும். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் அடிப்படையாக வைத்து ஒருத்தர் கூட்டி குறைச்சி விற்கிறதுல மார்க்கம் எந்த தடையும் விதிக்கலை, தாராளமாக விற்கலாம். முடிக்க போடும் பெண்களின் சீங்கை விட்டும் பாதுகாப்பாய அந்த வசனத்தின் விளக்கத்தை அடுத்துள்ளேன். அதாவது முடிச்சுகளில் ஊதும் பெண்களின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுறது. இந்த குலாது ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத் வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத். முடிச்சுகளில் ஊதுற பெண்கள் அப்படி என்று ஒரு வருது. இதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்குறாங்க. பொதுவாக வந்து அரபு இலக்கணத்தில் தீய சக்திகளை வந்து பெண் பாலில் பேசுகிற ஒரு பழக்கம் இருக்குது. இப்போ நேரடியாகவே முடிச்சுகளில் ஊதும் பெண்கள் என்ற வார்த்தையில் நேரடியாகவே
அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வச்சா அது பொருத்தமானதான்னு பார்க்கணும். பொதுவாக அரபு இலக்கணத்தில் பெண்களை வந்து தீய சக்தியாக பெண்களை பயன்படுத்துகிற ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறதுனால குர்ஆன் வந்து இந்த மாதிரி தீய வேலைகள், தீய சக்திகள் எதெல்லாம் செயல்படுதோ, இந்த செய்தானியத்துகள் எதெல்லாம் இருக்குதோ, அந்த செய்தானியத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறதுக்காக இது சொன்னாலும் வார்த்தையில் வந்து பெண்கள் வருது, முடிச்சு வருது, அதனால் ஒரு மனக்குழப்பம் எல்லாத்துக்கும். அது ஏன் பெண்கள் சொல்லப்பட்டுச்சு, ஏன் வந்து முடிச்ச சொல்லப்படுது என்று வரும். அப்போ அதனால் அது அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நேரடி அர்த்தத்தை பார்ப்போம். பெண்கள் ஊதுறாங்களாம் எதில்? முடிச்சுகளில். இந்த உலகத்தில், உலகம் உருவாக்கப்பட்ட நாளில் இருந்து இது வரைக்கும் யாராவது ஒரு பொம்பளை ஒரு முடிச்சில் ஊதி கொண்டிருக்கிறாவா? எங்கேயாவது நடக்குதா? முடிச்சுகளை கெட்டி முடிச்சண்டா கெட்ட போடுறது, இப்படி கெட்ட போட்டு ஃபூ ஃபூ. யாரு ஊதுறா? யாரு ஊதுறா? ஒரு ஊதுதலும் அப்படி நடக்கலை உலகத்தில். சரி, அப்படி ஊதுறதா வச்சுக்கொள்வோம். பெண்கள் மட்டும்தான் ஊதுவாங்களா? ஏன் ஜெயிலானில் பாவமார்கள் ஊதுறாங்க இல்லையா? பாவமார்கள் என்ன பண்ணுறாங்க? கருப்பு கயிறு எடுத்து குர்ஆன் ஒரு திலாவத் முடிச்சுட்டு, ஒட்டுமொத்த ஹத்தமுல் குர்ஆனை முடிச்சுட்டு அந்த குர்ஆன் அப்படியே பண்ணி ஒரு முடிச்சில் ஊதி அப்படி கட்டி வைக்கிறாங்களாம். 7 கட்டினா என்னதான் இது வந்து நான் 7 குர்ஆனை தமாம் பண்ணி வச்சுக்கிறேன். யாராவது வந்து குர்ஆனை சதக்கா கேட்டால் ஒரு முடிச்சு என்ன செஞ்சிருவார்? அவிழ்த்து விடுவார். அப்போ என்ன முடிச்சுகளில் ஊதுற ஆண்களும் இருக்கிறாங்களே? அப்போ முடிச்சுகளில் ஊதுற பெண்கள் என்ற நேரடியாக பாதுகாப்பு தேடணும் வேண்டாம். அப்போ முடிச்சுகளில் யாரோ பெண்கள் ஊதும் போது என்னமோ மனிதர்களுக்கு நடக்குது போல எண்டு வந்தால் முடிச்சுகளில் ஊதுற ஆண்கள் கிட்ட இருந்து எப்படி பாதுகாப்பு தேடுறது? இப்போ அந்த வசனத்தை எப்படி பாதுகாப்பு? அப்போ அல்லாஹ் ஒரு சாரார்கிட்ட மட்டும்தான் பாதுகாப்பு தேட சொன்னானா, மறுசாரார்கிட்ட பாதுகாப்பு தேடுறது இல்லையா? அப்போ நாங்கள் இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்க? முடிச்சுகளில் ஊதும் பெண்கள்ண்டா சூனியம் செய்கிற பெண்கள் அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறாங்க, விளக்கம் சொல்கிறாங்க. நேரடி வார்த்தையில் அது வரலை. நேரடி வார்த்தை அர்த்தம் கொடுத்தாலும் பொருத்தமாக இல்லை. இப்போ முடிச்சுகளில் ஊதுறது, இப்போ வியாக்கியானம் வருவாங்க. அதாவது சூனியம் செய்கிற பெண்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பு. இப்போ வியாக்கியானத்துக்கு விளக்கம் சொல்லுவோமே. அப்போ சூனியம் செய்கிற ஆண்கள் கிட்ட பாதுகாப்பு கிடைக்காதா? இந்த சூறா ஓதினா சூனியம் செய்கிற பெண்கள் கிட்ட தான் பாதுகாப்பு கிடைக்குமாம். சூனியம் செய்கிற ஆண்கள் கிட்ட பாதுகாப்பு கிடைக்காதப்ப. அப்படி அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கணும்? அப்போ சூனியம் செய்கிற அந்த சூனியத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காகத்தான் இது வந்துருச்சுன்னு சொன்னால் சூனியம் செய்யக்கூடிய ஆண்களிடமிருந்தும் பெண்களிடமிருந்தும் பாதுகாப்பு இப்படி எல்லாம் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அது என்ன பெண்கள் சூனியம் செய்கிற பெண்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? சூனியக்காரிகளாக யாரை காட்டுறான்? கார்ட்டூனில், சினிமால எல்லாம் பொம்பளையில தான் காட்டுவாங்க. பார்த்துப்பீங்க நீங்கள். இந்த பிளாக் மேஜிக் செய்கிறதுக்கு ஒரு பொம்பளை வரும், இப்படியே ஒரு முக்கோண வடிவத்தில் ஒரு கெப்பை போட்டு கருப்பு ஒரு ஆடை அணிஞ்சு ஒரு தும்பு கட்டையில் ஏறிக்கொண்டு பறந்து போகிறத காட்டிப்பான பார்த்தீங்களா? இதை பார்த்து எல்லாத்துலேயும் உள்ளத்தில் சூனியம் என்றாலே ஒரு கிளவி, ஒரு பொம்பளை, ஒரு கிளவி இப்படி மனசுக்கு வந்துடும். அவனோட தோற்றம் ஒரு மாதிரியாக இருக்கும், பல்லு ஒரு மாதிரியாக இருக்கும், அவன் எங்கேயோ தனிமையில் வாழுவா, இப்படி காட்டி விட்டுட்டான். ஆனால் உலகத்தில் யதார்த்தமாக இந்த சூனியம் செய்வின வேலைகளில் அதிகமாக இருக்கக்கூடியவங்க யார்? ஆண்கள் தான் இருக்கிறாங்க. பெண்கள் குறைவாக தான் இருப்பாங்க. சூனியம் செய்வினையை நாங்கள் வெட்டுவோம், அது பார்ப்போம், இது பார்ப்போம். முஸ்லீம் சாமியார்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத சாமியார்களாக இருந்தாலும் சரி, அதிகமாக யார் விளம்பரம் போடுறா? ஆண்கள் தான் போடுறான். பெண்களை பார்க்கவே முடியாது. அப்போ பெண்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறதா இருந்தால் அப்போ அல்லாஹ் வந்து இது நேரடியாக சூனியத்தை பற்றி பேசவும் இல்லை, நேரடியாக வந்து முடிச்சுகளில் ஊதுற பெண்களை பற்றி பேசவும் இல்லை. இது தீய சக்தியை பற்றி பேசுறதுன்னு விளங்குதா இல்லையா? விளங்குது. முடிச்சென்றோடனே முடிச்சென்று முடிவெடுக்கிறதும், பெண் என்றோடனே பெண் என்றே முடிவெடுக்கிறதும், ஊதுதல் என்றோடனே ஊதுதல் என்றே முடிவெடுக்கிறதும் தவறு. அதுக்கு நிறைய ஆதாரங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம், தெரியும் எங்களுக்கு. நாங்கள் வந்து படுக்கைக்கு போகும்போது செய்தான் தலையில் 3 முடிச்சு போடுவான். 3 முடிச்சு போடுவான்டா எங்களோட தலையில் வந்து முடியை வந்து 3 முடிச்சா கெட்டிப்படுதா? சுபவு தொழாதவன்ட தலையில் 3 முடிச்சு கெட்டிப்பட்டுக்குதா? கெட்டிப்படல, சரியாக தான் இருக்குது. சரியா தலையை வாரினா சீப்பு வந்து எங்கே போய்ட்டு சிக்குமா? சிக்குது. தலை வந்து வார முடியலையே, முடியை வந்து அங்கிட்டு களைய மாட்டேன்டுது, அவன் முடிச்சிக்குது. இப்படியா? இல்லை. என்னது அப்போ நாங்கள் அது எப்படி புரிஞ்சுக்கொள்கிறோம்? சுபவு தொழாதவன் வந்து செய்தாண்ட கண்ட்ரோலுக்கு போகிறான். செய்தானவனை வந்து அவன் லலாலத்தில் செய்தாண்ட வழிகேட்டில் மனுஷனை வந்து நீடிக்க வைக்கிறான். இப்படி தானே புரிஞ்சுக்கொள்கிறோம். அந்த முடிச்சு அவிழ்கிறதா? எப்போ? எந்திரிச்சா அவிழ்கிறது, உழு செய்தால் அவிழ்கிறது, தொழுதால் அவிழ்கிறது. அவிழ்ந்துச்சேண்டா நான் உழு செய்ய எந்திரிச்சோடனே எங்கே கலண்டு போச்சு பார்த்தோமா? ஒரு என்னமோ கலண்டமாகிக்குதே தலையில். எப்பயுமே தலை கலண்டு தான் ஆகிக்கும், அது வேறு விஷயம்.
சுபோ எழுமினோடனே தலை ஏதாவது கலண்டமாய் விளங்குமா? விளங்காது. உழு செஞ்சோன்னு ஏதாவது கலண்டமாய் விளங்குமா? விளங்காது. தொழுந்தோடனே கலண்டமாய் விளங்குமா? விளங்காது. அப்போ என்ன முடிச்சண்டு வந்ததுனால முடிச்சு இல்லை. நாக்கில் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் முடிச்சண்டு வருது. என்னுடைய நாக்கில் இருக்கக்கூடிய முடிச்சை வந்து நீ அவிழ்த்து விடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டதாக வருது. அப்போ இந்த முடிச்சண்டா என்னது? நாக்கு வந்து கெட்டி பட்டிக்குதா, அவட்ட கெட்டி இருக்குதா நாக்கை பிடிச்சி. மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் நாக்கை மட்டும் அப்படியே கெட்டி அப்படியே வந்து அல்லாஹ் ஒரு கெட்டையை போட்டு வச்சிருக்கிறான். இப்படியா புரிஞ்சுக்கொள்கிறோம்? இல்லை. நாக்கில் உள்ள முடிச்சு என்றா அவரோட பேச்சில் இருக்கக்கூடிய திக்கு. தலையில் உள்ள முடிச்சண்டா அந்த தூக்கத்தை வந்து மிகைக்க வச்சு சைத்தான் வலிக்கு எடுக்கக்கூடிய அந்த ஆற்றல். முடிச்சுகளில் ஊதுற பெண்கள்டா சைத்தானிய தன்மைகள் அது வரும், சைத்தானியத் வரும். எங்களை சைத்தான் வஸ்வாசம் ஏற்படுத்துவான், எங்களை மனசில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான், எங்களை வந்து திசை திருப்புவான், எங்களை வலிக்கெடுக்கிறதுக்கு ஆசை வார்த்தை தூண்டுவான். இப்படி பலவிதமான தீய சக்திகள் என்ன செய்யும்? இயங்கி கொண்டிருக்கும். அந்த இயக்கத்திலிருந்து பாதுகாப்பு வேணும். இதுக்காகத்தான் முடிச்சுகளில் ஊதுற பெண்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹ் கட்டளையிடுறதை பார்க்குறோம். வேற எந்த ஒரு ஆதாரமும் இந்த வசனம் இதை குறிக்குது, இந்த வசனம் இதை குறிக்குதுன்னு நேரடியாக எந்த ஒரு சான்றும் சூனியத்துக்கு வந்துச்செண்டோ, செய்வினைக்கு வந்துச்செண்டோ, கண்ணோருக்கு வந்துச்செண்டோ எதுவுமே ஆதாரம் இல்லாத நேரத்தில் இது நாங்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் பொருந்தி போகுதா? இதுதான் அதுக்குரிய விளக்கம். சகோதரனே, நானும் கேட்க வந்தது இதே கேள்விதான். அப்படியா? அதை முடிச்சிட கேள்விதான். சரி, இப்போ நீங்க சொன்னீங்களே நல்லா வியாக்கியானம் பண்றாங்கன்னு ஒரு சாரா, இந்த வசனத்துக்கு நீங்களே நல்ல ஒரு வியாக்கியானம் கொடுத்துட்டீங்க. இதுதான் குர்ஆனுக்கு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக வியாக்கியானம் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க சொல்றீங்க முடிச்சேன்னு சொல்லி, அது தலையில போடுற முடிச்சேன்னு சொல்றீங்க. அந்த யாருக்கு? சுலைமான் இல்ல மூசா நபிக்கு அந்த நாக்குல முடிச்சேன்னு சொன்னீங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பாஷையில ஒரு சொல் வந்து பல கருத்தை கொடுக்குது இல்லையா? இப்ப සිංහලத்துல பதினவானி මිනිසා අරකව ගහේ බදිනවා. මම ලයිට් බිල බදින්න ගියා. சரியா? ஒரு ஹத்தா இடத்தை பொறுத்து வித்தியாசம். அப்ப இங்க முடிச்சு என்று சொல்றது, இப்ப நீங்க சொல்றீங்க அங்க போட்டா நாக்குல பொண்ணுகளுக்கு முடிச்சேன், இன்னொரு இடத்துல முடிச்சேன்னு சொல்றீங்க. இது வந்து சரியா சொல்லுது. அல்லாஹ் ஒண்ணு சொன்னா அத அசைக்காதீங்க, அது அந்த அடிப்படையில வைங்க. அந்த காலத்துல சூனிய விஷயம் அது ஒரு சூனியம். முடிச்சு போடுறது சூனியம், மந்திரிச்சு கெட்ட போடுறது, முடிச்சு போடுறது சூனியம். அந்த சூனியத்துக்கு தான் அந்த பேர் வந்தது. அந்த காலத்துல பெண்கள் தான் இருந்தாங்க. இந்த காலத்துல பெண்கள் தான் போறாங்க சூனியம் செய்ய. யாருக்கிட்டே சூனியம் செய்யற ஆட்கள்கிட்ட, மந்திரம் தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட போறாங்க, சல்லி காசி கொடுத்து அதை செய்விக்கிறாங்க. இந்த காலத்துல இருக்குது பெண்கள் தான் மிச்சம் அதை செய்யறது. அனுபவ ரீதியா நான் சொல்றேன், எங்கட குடும்பத்துக்கே 2 ஃபைனல் சூனியம் செஞ்சது 2 பெண்கள். சரியா? இது அனுபவத்தை வச்சு. அப்ப இப்ப நீங்க வியாக்கியானம் வேற வேற கோணத்துல போகும். அப்ப டிரெக்டா அது சொல்லுங்க, இது முடிச்சு அந்த கதை இப்படி முடிச்சு போட்டது, இது சூனியம் உண்டு, முடிச்சு போட்டது சூனியம் எப்படி போடுறது, இவனுக்கு இந்த பர்த்தமாறு இவன் இப்படியா போவேன் சொல்லி பதுவா செஞ்சு அந்த சூனியத்தை கட்டுறது. இது ஒரு விதமான சூனியம். ஏண்டா சூனிய வகைகள் பற்றி நல்ல ஒரு ஆர்டிகல் போட்டாரு சதா சகோதரர், நல்ல ஒரு ஆர்டிகல் போட்டாரு, நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. அது சந்தமா விவாதம் எல்லாம் நடந்தது. அந்த ஆர்டிகல்லாம் ஒரு தெளிவா சொல்றாரு சூனியம் செய்கிற வகைகள். இப்ப நீங்க அதில் ஏற்றுக்கொள்றது இல்லையே, அந்த கட்டுரை வந்து பேசினாரே ஏற்றுக்கொண்டீங்களா? இல்ல, அதெல்லாம் மறுக்கிறது. அப்ப என்ன, நாங்க மார்க்கத்தை குர்ஆன் எப்படி சொல்லுதோ அந்த அடிப்படையில் நாங்கள் பாரம் எடுக்கணும். அப்ப சூரியன் வந்து நான் சொல்றேன் ஷைத்தான் இதுல டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்தது, ஷைத்தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்தது. அப்ப அவனுக்கு ஏழும் அவன் செய்யறான், அந்த வேலையை செய்யலாம், நோயை உண்டாக்குறான். அது நீங்க அனுமதிக்கிறீங்களா? ஷைத்தான் நோயை உண்டாக்குறாங்க இல்ல, நான் ஆதாரம் காட்டு. ஐயூப் நபி அவர் நோயில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு எப்படி துஆ கேட்கிறாரு? அந்த வசனத்துக்கு நீங்க சொல்லலாம், எப்படி நீங்க சொன்ன வர எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். எப்படி துஆ கேட்கிறாரு? ஷைத்தான் எனக்கு இந்த துன்பத்தையும் வேதனையும் தந்து விட்டான் என்று சொல்லி கேட்கிறாரு. அப்ப யார் செஞ்சது?
ஷைத்தானா வேறுதான் இருப்பான். ஷைத்தானுக்கு ஏழும் அந்த துன்பத்தை கொடுக்கு, அது கொடுத்தான். அப்ப சூரிய சம்பந்தமாக அந்த 2வது அத்தியாயத்துல 102 என்ன வருது? தீங்கு ஏற்படுவதுன்னு சொல்லி வருகிறது. அந்த தீங்குல இருந்து பாதுகாப்புன்னு சொல்லி வருகிறது. அல்லாஹ் நாடினால்தான் அந்த தீங்கு வரும்னு சொல்லி வருகிறது. அல்லாஹ் நாடாட்டி வராதுன்றது. இப்போ பல இடங்கள்ல இத எடுத்து சொல்லப்படுது. குர்ஆன்ல ஷைத்தானை பத்தி பேசப்படுகிறது. தீங்கு செய்யறாங்க. எப்படி அவங்க ஐயூப் நபி அந்த அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு ஷைத்தானை முழுக்க வைக்கிறாங்க. ஷைத்தான் எனக்கு இப்படி ஒரு தீங்கு அந்த நோயை பேச இல்லை. இதை நான் கேட்டதுக்கு அது கொடுத்த விளக்கம் ஜமாத் தலைவர் சொல்றாரு, சார் அந்த ஷைத்தான் என்று சொன்னது அந்த நோயிட பேர் வேறே ஆயிக்கு குஷ்ட நோய். அது சொன்னதான் அந்த நோய்க்கா ஷைத்தான். அப்ப அல்லாஹ் தவறு செஞ்சுட்டாங்க. இதுக்கு அல்லாஹ் தவறு நடந்துட்டு ஏன் அவன் பேரை சொல்லி ஷைத்தான் சொன்னான். இதுதான் உங்களோட தவறு. என்ன குர்ஆன் வசனத்துக்கு வியாக்கியானம் செய்து அதிகமாவலை அது இருக்குது. ஷைத்தான் என்று அவனு தன்மனா காட்டுறது. நீங்க சொல்றீங்க வேற வியாக்கியானம் கொடுக்குறீங்க. அப்படி வியாக்கியானம் கொடுக்க இயலாது. அல்லாஹ் எப்படி சொன்னானோ ஷைத்தான் அங்கே சொன்னா ஷைத்தான் தான். இப்ப நீங்க சொல்ல போறீங்க அது வேற ஒரு கருத்து. நீங்க வர போறீங்க ஷைத்தான் சொல்றீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க முடிச்சேன்னு சொல்றது வேற ஒண்ணு. நான் என்ன சொல்றேன்றது நமக்கு பாருங்க. இப்ப நீங்க அவங்களுக்கு வழியிலேருந்து சரி பாப்போம். அதாவது சகோதரர் வந்து நீண்ட நேரமாக பேசினாலும் ஒரு அடிப்படையான ஒரு செய்தியை தான் சொல்கிறாரு. ஒரு செய்தி என்னண்டா, குர்ஆனில் வந்து நேரடியாக தான் நீங்கள் பொருள் கொள்ளணும், வியாக்கியானத்துக்கு இடமே கிடையாது என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சில வசனங்கள் எல்லாம் காட்டி சொல்கிறாரு, கெட்டுறதா இருந்தால் பில்லை கெட்டுறோம், மாடை கெட்டுறோம். 2 கெட்டுறேன்டா 2 கெட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ஒன்று கட்டுறது, இன்னொன்று பேமெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பேசத்தான் செய்கிறோம் என்றாரு. அதுதான் நாங்களும் சொல்கிறோம். ஒரு வார்த்தையை வந்து நேரடி அர்த்தத்தில் மட்டும் எடுக்கக்கூடாது. இப்போ கெட்டுறது என்று சொல்லி மரத்தை வச்சு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா, மரத்தில் கெட்டுறேன்டா காசு கொடுத்து கெட்டுறது இல்லை, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருளை நாங்கள் கொள்ளணும். கவுண்டரில் வந்து நீங்கள் கெட்டுறதா இருந்தால் கயிறு கட்டுறதுன்னு விளங்கக்கூடாது, கவுண்டரில் கட்டுறதா இருந்தால் நீங்கள் காசு கட்டுறீங்கன்னு விளங்கணும். இடத்தை வச்சு, இடம் பொருள் லேவலை வச்சு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது தான் இலக்கணத்தில் உள்ள ஒரு முக்கியமான அடிப்படை. அதுதான் இஸ்லாம் சொல்லுது. எல்லாத்தையும் ஒரே அர்த்தத்தில் பாருங்க என்று சொல்லி அதுக்கு அவரே பதில் சொல்லிட்டாரு. இல்லை பார்க்காதீங்க, இடத்தை வச்சு வித்தியாசமாக பாருங்க அப்படின்றாங்க. குர்ஆன் அப்படி தான் சொல்லும், இடத்தை வச்சு வித்தியாசமாக பார்க்கணும். எல்லா இடத்துலையும் ஒரே இடத்துல பொருள் கொள்ளக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், வமலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாவும் அல்லாவுடைய வானவர்களும் நபிக்கு வந்து அருள் புரிகிறார்கள். நேரடி வார்த்தை யுஸல்லூன அலன் நபி, நபிக்கு அருள் புரிகிறார்கள். இப்போ நான் நேரடியாக இந்த வார்த்தையை சொன்னால் என்ன ஆகும்? ஷிர்காகுமா இல்லையா? அல்லாஹ் நபிக்கு அருள் புரிகிறது சரி, மலக்குமார்கள் அருள் புரிவார்களா? அருள் புரிகிறது யாருடைய பண்பு? அல்லாஹ்வுடைய பண்பு. அடியார்களுக்கு அருள் புரிவது யாருடைய பண்பு? அல்லாஹ்வுடைய பண்பு. மலக்குக்கு அருள் புரியலுமா? அருள் புரியண்டா கருணை காட்டுறது. அல்லாஹ் கருணை, ரஹ்மத், அமைதி, உள்ளத்தில் அமைதி ஏற்படுத்துறது இருக்குதே, இதுதான் அருள். இந்த அருளை அல்லாஹ்க்கு தான் ஏற்படுத்தல, மனிதனுக்கு ஏற்படுத்தலாம். வசனத்தை பாருங்க, இன்ன நேரடி மொழிபெயர்ப்பு, இன்ன அந்த மாற்று கருத்துள்ள மொழிபெயர்ப்பின்படி நிச்சயமாக, அல்லாஹ் அல்லாஹ் வமலாயிகத்தஹு அவனுடைய வானவர்கள் மலாயிகாமார்கள் யுஸல்லூன அருள் புரிகிறார்கள் அலன் நபி இந்த நபிக்கு. எப்படி மொழிபெயர்க்கிறது? இப்ப நேரடியா நீங்க மொழிபெயர்த்தீங்கன்னு வைங்க, என்ன நடக்கும்? மலக்குக்கு வந்து அருள் புரிகிற அந்த ஆற்றலை நீங்க வழங்குறீங்கன்னு ஆகும், சிறுக்காகிரும். இப்ப இதை எப்படி மொழிபெயர்க்கணும்? அல்லாஹ் நபிக்கு அருள் புரிகிறான், வானவர்கள் நபிக்கு அல்லாவிடத்தில் அருள் வேண்டுகிறார்கள். இப்படிதானே புரியணும்? இதுதானே அக்கீதா, தௌஹீது. இதுதானே தௌஹீதுக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் வந்து மொழிபெயர்ப்பு செய்கிறோமா இல்லையா? இதுதான் இலக்கணம் என்பது. இதுதான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி வியாக்கியானம் செய்வது. உதாரணத்துக்கு அல்லாட விஷயத்தில் நாங்கள் அல்லாட விஷயத்தை எடுப்போமே, எந்த வியாக்கியானமும் சொல்லாமல், பொதுவாக மற்றவங்களோட விஷயத்தில் கூட வியாக்கியானம் சொல்லலாம், எந்த வியாக்கியானமும் சொல்லாமல் நேரடியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் யாருடைய விஷயத்தை?
யாருடைய சிஃபத்துகளை? அல்லாஹ்ட சிஃபத்துகளை தானே. அல்லாஹ்ட சிஃபத்துகளை வியாக்கியானமே கிடையாது. அல்லாஹ் வருவான் என்றா வருவான், சிரிப்பான் என்றா சிரிப்பான், இறங்குவான் என்றா இறங்குவான், அல்லாஹ் செய்வான் என்றா செய்வான். யாரும் எந்த மாற்று கருத்தும் இதில் கொள்ள முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அல்லாஹ் பற்றி என்ன சொல்றான்னு பாருங்க. கது மக்கரல்லதீன மின் கபலிஹிம், இதற்கு முன்னாடி யாரெல்லாம் அல்லாஹ்வை நிராகரிக்கிறவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள். ஃபஅதா அல்லாஹு புன்யானஹும் மினல் கவாயிதி, அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த காஃபிர்களை அழிப்பதற்காக அவர்களுடைய கட்டிடங்களுக்கு அடியில் வந்தான். அந்த காஃபிர்களுடைய கட்டிடங்கள், புனியான் கட்டிடங்களுக்கு அடியில் கீழ் இருந்து அல்லாஹ் வந்தான். வந்து என்ன செஞ்சான்? ஃபஹர்ர அலைஹிமிஸ் ஸக்ஃபு, அந்த கட்டிடங்களுடைய கோபுரங்கள் எல்லாமே அவங்களுக்கு மேலே இடிஞ்சு விழச் செய்தான். அல்லாஹ் காஃபிர்கள் சூழ்ச்சி செஞ்சோன்னே என்ன பண்ணானா, அல்லாஹ் அரிசில இருந்து அப்படி இறங்கி வந்து அந்த கட்டிடத்துக்கு கீழே வந்து அந்த கட்டிடத்தை என்ன செஞ்சான்? அல்லாஹ் குலுக்கினான். இப்போ அல்லாஹ் கட்டிடத்துக்கு அடியில் வந்து குலுக்குற வேலையை அல்லாஹ் பார்க்குறானா? இப்படி தான் இதை புரிவீங்களா? இப்படி புரிஞ்சா அக்கீதால சிக்கல் வந்துடும். அல்லாஹ் தஆலா சொல்றான், அர் ரஹ்மான் அலல் அரிசி இஸ்தவா, அல்லாஹ் அளவற்ற அருளாளன் அரிசில தான் இருக்கிறான், நிலை கொண்டான். இஸ்தவாண்டா நிலை கொண்டான். அரிசில நிலை கொண்ட இறைவன் எப்படி கட்டிடத்துக்கு அடியில் வந்து உசுப்பினான், எப்படி குலுக்கினான், இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்டா அல்லாஹ் வந்து தண்டனையை வழங்கினான். அல்லாவே அதுக்கு வழிகாட்டுறான் பாருங்க. அவர்கள் அறியாத விதத்தில் அல்லாஹ்வுடைய வேதனை வந்தது. அல்லாஹ் சொல்றான், கட்டிடத்துக்கு அடியில் வந்தனண்டா யாரும் புரிஞ்சு கொள்ளக்கூடாது, அல்லாவே கட்டிடத்துக்கு கீழே வந்தானண்டு. இப்போ பல கேள்விகள் வருமே, கட்டிடத்தை விட அல்லாஹ் பெருசா, அல்லாஹ் விட கட்டிடம் பெருசா, இப்படியெல்லாம் வந்து மனிதர்கள் வழிகேட்ட நோக்கி போகக்கூடாதுன்றதுக்காக நேரடியாக புரிஞ்சு கொள்ளாதடா, நேரடியாக புரியக்கூடாது. எப்படி புரிஞ்சுக்கோ? அல்லாஹ்வுடைய வேதனை அவர்கள் அறியாத புறத்திலிருந்து வந்தது, இப்படி புரிஞ்சுக்கோ. இப்படி புரிஞ்சுக்கொள்ள அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அப்ப இடத்துக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சு கொள்றதுக்கு அல்லாஹ்வே குர்ஆன் என்ன செய்யறான்? வழிகாட்டுறான். இன்னும் நிறைய இருக்குது, ஒன்றெண்டு இல்லை, மணித்தியால கணக்கில் நான் சொல்லுவேன் ஆதாரம். மூசினாத்துகள் அல்லாஹ் திருமணம் முடிக்க வேணான்றான் குர்ஆன்ல. திரும்ப மூசினாத்துகளே திருமணம் முடிக்க சொல்றான்ல. இப்போ மூசினாத்துகளுக்கு என்ன விளக்கம் சொல்றது? மூசினாத்துகள் என்ன சொல்றது? கற்புள்ள பெண்கள் என்று போட்டா கற்புள்ள பெண்களை முடிக்காதீங்கன்னு அர்த்தமாயிடும். என்ன போடுறது? மூசினாத்தண்டா கணவன் உள்ள பெண்கள் என்று போடுறதா? கணவன் உள்ள பெண்கள் கணவன் உள்ள பெண்களை முடிக்காதீங்க, இன்னொரு இடத்துல கணவன் உள்ள பெண்களை முடிங்க. இந்த மூசினாத் என்ற வார்த்தை எப்படி போடுறது? எந்த இடத்துல எப்படி போடணுமோ, எந்த இடத்துல மகரம் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் பேசப்படுதோ, திருமணத்துக்கு தடைகளை பத்தி பேசப்படுதோ, அந்த இடத்துல மூசினாத்துகளை திருமணம் முடிக்காதீங்கடா, கணவன் உள்ள பெண்களை திருமணம் முடிக்காதீங்க. அவங்க கணவனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறான், நீ போயிட்டு முடிச்சிடாது. நிறைய பேர் அப்படி யோசிக்கிறானே, கணவன் உள்ள பெண்களை தேடுறானோ நிறைய பேர், அதெல்லாம் தடுக்கிறான். அப்ப வேற இடங்கள்ல மூசினாத்தான பெண்களுக்கு நீங்க அவதூறு பரப்பாதீங்கன்னா, கற்பொழுக்கம் உள்ள பெண் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொருள் கொள்றதுக்கு எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்குது. இப்ப நஃபாசாத்தி ஃபில் உக்கதுக்கு நேரடி பொருள் கொள்வது மட்டும்தான் சொல்றாங்க. அதான் வாஸ்தவம் தான். எப்படி நேரடி பொருள் கொள்வது மட்டும்தான் என்பதற்குரிய சாத்தியக்கூறு இருந்தா அதுக்கு தானே நாங்கள் முடிவெடுத்துட்டு போயிட்டு கொண்டே இருப்போம். வேற வியாக்கியானம் சொல்ல தேவையில்ல. இலக்கணத்தில் உள்ள விதிமுறை என்ன? ஃபர்ஸ்ட்டுக்கு நேரடியாக புரிஞ்சுக்கோ. நேரடியாக புரிவதற்கு முடியாவிட்டால் நீ கொண்டுள்ள நிலைப்பாடுகள் அதற்கு உனக்கு தடை ஏற்படுத்தும் என்றால் வியாக்கியானத்துக்கு போ. இதான சட்டம். இப்ப நஃபாசாத்தி ஃபில்லுக்கத் என்பது சகோதரர் சொல்கிறார் சூனியத்துக்காகத்தான் வந்தது. என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம் என்று கேட்கிறோம். இது சூனியத்துக்காக மட்டும்தான் வந்துச்சு, ஆதாரத்தை காட்டுங்க. இந்த வசனம் வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு இந்த அத்தியாயத்தை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களா? சஹாபாக்களை கூப்பிட்டு அழைச்சி சொன்னாங்களா? அல்லாஹ் சொன்னானா? வேற வசனங்கள்ல இந்த அத்தியாயம் இதுக்காகத்தான் அருளினேன் என்று அல்லாஹ் சொன்னானா? அல்லது ஹதீஸுல் குதுஸில அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு அறிவிச்சு இந்த அத்தியாயம் ஓதினால் சூனியத்திலிருந்து பாதுகாப்பு பெறும் என்று நபியே நான் சொன்னதா மக்களுக்கு அறிவிங்க என்று அல்லாஹ் சொன்னானா? ஹதீஸுல் குதுஸி வந்துச்சா? ஒன்றும் வரல. நேரடியாக பெண்கள் என்று வருது, முடிச்சுகள் என்று வருது. நேரடியா பெண்கள் முடிச்சண்டா ஏதோ ஒரு முடிச்சுக்கு ஏதோ ஒரு பொம்பளை ஊதுறா, ஏதோ ஒரு முடிச்சுக்கு ஏதோ ஒரு பொம்பளை ஊதினா அதுல நான் பாதுகாப்பு எதுக்கு தேடணும்? அதுல எனக்கு என்ன பாதிப்பு? யாரோ எதுலயே ஊதிட்டு போட்டுமே, பெண்கள் எதுலயே ஊதிட்டு போறாங்க, ஊதிட்டு போட்டும், எங்களுக்கு என்ன? அடுப்பாங்கரையில வந்து பொம்பை வச்சு ஊதட்டும், அதுல கட்டு வச்சு ஊதட்டும், எதையே வச்சு ஊதிட்டு போட்டும், எனக்கு என்னன்னு கேட்கிறேன். எனக்கு பாதிப்பு வரக்கூடிய ஊதுதலா இருந்தா இந்த ஊதுதல் தான் என்றதுக்கு நேரடியான ஆதாரம் காட்ட வேண்டும். ஆதாரம் இல்லையா? வியாக்கியானத்துல விளங்கணும் என்றீங்களா?
சரி நீங்க கொடுங்க. நீங்களும் சூனியம் என்பது வியாக்கியானத்தில் தான் சொல்கிறீர்கள். இன்றைக்கு உலகத்தில் சூனியம் செய்யறவன் எல்லாம் முடிச்ச வச்சு தான் சூனியம் செய்யறானா? நான் கேட்கிறேன், சூனியத்துக்கு பாதுகாப்பு தேட தான் வந்துச்சேன்டா, முடிச்சுகளை வச்சுதான் உலகத்தில் உள்ள எல்லா சூனியக்காரனும் சூனியம் செய்யறானா? ஒரு சூனியக்காரன் முடிச்சுகள் வைக்காம அதுல ஊதாம சூனியம் செய்யறான். இப்ப அந்த சூனியக்காரன் கிட்ட எப்படி பாதுகாப்பு? முடிச்சுகள்ல ஊதுற பெண்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறதுனால முடிச்சுகள் கட்டாமல் அதிலே ஊதாமல் ஒரு ஆண் சூனியம் செய்கிறான். இப்ப எப்படி பாதுகாப்பு தேடுவீங்க? பதில் சொல்லுங்க, பதில் சொல்லி ஆகணும். இதுக்கு பதில் இல்லையா? அப்ப வியாக்கியானம், அவங்களும் வியாக்கியானத்துக்கு தான் வருவாங்க. சொல்லி முடிக்க காட்டலீங்க, வியாக்கியானத்துக்கு தான் வருவாங்க. எப்படி? தீய சக்தி, தீய சக்தி என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிஞ்சீங்க? புரிஞ்ச ஆதாரத்தை காட்டுங்க, தலீல காட்டுங்க, நேரடியான நஸ்ஸை காட்டுங்க, ஆதாரத்தை காட்டணும். இல்லையா நீங்களே வியாக்கியானத்துல தான் சொல்லுவீங்க அது சூனியத்தை தான் குறிக்கும். சூனியத்தை தான் குறிக்கும் என்றா அடுத்த கேள்வி வருது. என்ன அடுத்த கேள்வி? சூனியத்தை தான் குறிக்குதுன்னு சொல்றீங்க, இது சூனியத்தை குறிக்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்களா? இப்ப இரண்டாவது கேள்வி, ஒன்றே முடிச்ச பெண்களையும் ரசூலா சொல்லல சூனியம் என்று, வியாக்கியானத்துல சூனியம் என்று நீங்க விளங்குவீங்கடா, வியாக்கியானத்தில் இதை சூனியத்தை தான் குறிக்குதுண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? அது சொன்னதுக்குரிய ஆதாரம் என்ன? சதாத்து கட்டுரை எழுதினதுனால இது சூனியம் என்று ஆகிடுமா? சதாத் எழுதின கட்டுரையில என்னென்னலாம் இருக்குது தெரியுமா? சொன்னா இந்த அறையில நிக்கிறதுக்கு நீங்க வெக்கப்படுவீங்க. அவர் கட்டுரையில் எழுதினது ஆதாரம் காட்டி பேச சொல்றீங்க. ஜின்களை பத்தி நாங்க விவாதத்துல கிழிச்சு தொங்க போடல, விவாதத்துல பதில் சொல்லாத மாதிரி பேசுறாரு. பதிலா பேசல, மனசாட்சி இருந்து சொல்லலாமா? இப்படி யாராவது பதில் சொல்லலையா? எவ்வளவு கேள்வி கேட்டேன் ஜின்கள் சம்பந்தமா. ஜின் 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 இதுதானே பதில். தில் 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 மனதில் மாதிரி ஜின் 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 மன ஜின் என்று கூட தானே இருந்தாரு. பதில் எங்க சொன்னாரு? ஒரு பதில் வரல. கோவப்பட்டு அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு ஓடினாங்க, பதில் வரல. இப்ப நாங்க கேட்கிறோம், அவர்கிட்ட கட்டுரையில நிறைய எழுதி இருந்தாரு, அதுக்கெல்லாம் இப்ப சகோதரர் அதை ஆதாரம் காட்டினா, அதை மேற்கோள் காட்டினா அந்த சகோதரன் அதுக்கு பொறுப்பு. இப்ப பதில் சொல்லி ஆகணும். என்ன, நான் வம்பு கிழக்கல, விளப்பம் இருந்தா பதில் சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது ஒரு சர்ச்சையா கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, அந்த ஜின்களுடைய விஷயத்துல என்னெல்லாம் சொல்லியிருந்தார் தெரியுமா? ஜின்கள் இப்படிப்பட்ட ஜின்கள் தெரியுமா? பெண்கள் மன்னிச்சுக்கோங்க, ஓப்பனா உடச்சி தான் பேசுவேன்னா, செய்ய வழியில். அந்த பெண்கள் ஜின்கள் இரவு நேரத்தில் வரும், ஆண்களை உடலுறவுக்கு அழைக்கும் பெண் ஜின்கள். ஆண்கள் கிட்ட உடலுறவு செஞ்சுட்டு போவோம். எப்படி? கட்டில மாப்பிள்ளை பொண்டாட்டி படுத்து இருப்பாங்க, கட்டில இருக்கிற பொண்டாட்டி தூங்க வச்சுட்டு மாப்பிள்ளைய கிளப்பி எடுத்துரும் பெண் ஜின். இன்னொரு ஆண் ஜின் மாப்பிள்ளை ஒரு சைடை விட்டுட்டு அவ பொண்டாட்டியை கிளப்பி எடுத்துருவா. எடுத்து அந்த இடத்துல அப்படி வச்சு இவ தூங்கி கொண்டிருப்பான். அது அப்படியே அந்த இடத்துல அப்படியே கட்டிலுக்கு மேலே இப்படி நின்றும். இப்போ ஆம்பளை ஜின் பொம்பளை ஜின் என்ன செய்யும்? மாப்பிள்ளையும் பொண்டாட்டியையும் மாற்றி யூஸ் பண்ணி கொண்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அனுபவிச்சுட்டு, அதுக்கு பிறகு அனுபவிச்சதுக்கு ஆதாரம் வேணுமா இல்லையா? ஆதாரத்துக்கு ஒரு சேதாரம். என்ன சேதாரம்? மேல பச்சை குத்துற மாதிரி நீலத்தால ஒரு சைன் போட்டு நான் பயன்படுத்தி விட்டேன், இது மேட் இன் இந்தியா மாதிரி, இதை யூஸ் பண்ணியாச்சு, சீல் குத்திட்டு போமா. அந்த அடையாளத்தை வச்சு இவங்க காலையில் முடிச்சு பார்ப்பாங்களா, என்ன அற்புதம், இது வரைக்கும் இப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கவே இல்லையே அப்படி என்று சொல்லி பொண்டாட்டி புலம்ப, மாப்பிள்ளை புலம்ப, அந்த காதல் ஜின்னை நோக்கி மனம் அலைந்து திரிய, இப்படி கண்ட நின்ற கன்றாவிகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறான். இதுக்கெல்லாம் நீங்க பொறுப்பெடுப்பீங்களா? இன்னும் சொல்லுவேன், அசிங்கமாக நீங்கள் கருதவில்லை என்றால் இன்னும் சொல்லுவேன். என்னென்ன கதை இருக்குது? முடி விழுங்கின கதை, மர்ம உறுப்பை விழுங்கின கதை, வாய்க்குள்ள மர்ம உறுப்பு போன கதை, பெண்ணுடைய மார்பத்தை கடிச்சு பறிச்சு திண்ட கதை, இதெல்லாத்தையும் எழுதியிருக்கிறார் அவர். இதுக்கு பொறுப்பெடுப்பீங்களா? இதுதான் ஜின்னுக்குரிய ஆதாரமா? அது பரவாயில்லை, எம்பசி போட்டுச்சான் ஜின் அமெரிக்கால, ஏரியா 51ல ஜின் அம்பாசடர் இருக்கிறாராம். மிஸ்டர் யாரோ தெரியாது, ஜின் அம்பாசடர் பேர் மிஸ்டர் கிஃபிரீத்தோ தெரியாது. கிஃபிரீத்தை பேசி கீசி அங்கே பலஸ்தீன் சைடில் இருக்காதீங்க, வாங்க ஸ்ரீலங்காக்கு அம்பாசடர், அமெரிக்காவுக்கு அம்பாசடர் வாங்க இழுத்து என்ன கதை அளந்து இருக்கிறாங்க. என்ன ஆதாரம்? முற்றிலும் முழுதாக யூகம். நல்ல ஹாலிவுட் படங்களை பார்த்து அதில் முத்தி தலை தெரிச்சு அதில் பித்து பிடிச்சி அதை காட்சியாக்கி அதுக்கு இஸ்லாத்தில் ஆதாரத்தையும் தேடி கேவலம் அல்லாஹ்வை கேவலப்படுத்தி, ரசூலை கேவலப்படுத்தி, முஸ்லிம் சமுதாயத்தை கேவலப்படுத்தி, பெண்கள் ஆண்கள் அனைவரையும் கேவலப்படுத்தி, யாரோட யாரு வாழ்றான்ற அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கிற நம்பிக்கை செதற வச்சு, இப்போ பொண்டாட்டியை பார்த்தாலே பயம் எல்லாத்துக்கும். ஜின்னினத்தை சேர்ந்த சரி கசுமுசா நடந்துக்குதோ, எல்லாருக்கும் பயம், நம்பி வாழ இல்லாத நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறதெல்லாம் நீங்கள் மேற்கோள் காட்டலாமா?
உங்களோட நீங்களா பேசுங்க. நான் இதை பார்க்கிறேன், நான் இதை ஆதாரமாக வைக்கிறேன், பேசுங்க. கண்டறிந்ததெல்லாம் ஆதாரமாக வச்சா அந்த கண்டறிந்தவங்க சொன்ன எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகும். இப்போ நாங்கள் கேட்குறோம், சூனியம் சம்பந்தமாக குர்ஆன் என்ன சொல்லிச்சு? சூனியத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னான்? 102 வசனத்தில் அல்லாட நாட்டத்தோட நடக்கும் என்று அல்லாஹ் சூனியத்தை பற்றி சொன்னானா? வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்த்து பார்ப்போமா? வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்போம். என்ன மொழிபெயர்ப்பு? வத்தபவுமா தத்துலு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான். சுலைமானுடைய ஆட்சி காலத்தில் ஷைத்தான் ஓதியவற்றை அவர்கள் பின்பற்றினார்கள். இப்போ ஷைத்தானுக்கு வர்றோம். ஷைத்தான் ஓதினதை சுலைமான் பின்பற்றினார். யார் இப்போ ஷைத்தான்டா? நீங்க சொல்லுவீங்க ஷைத்தானுக்கு வந்து ஷைத்தான்டா அந்த ஷைத்தான்டுவீங்க, இந்த ஷைத்தான்டுவீங்க. நீங்க சொன்ன ஷைத்தானே வச்சுக்கொள்வோமே. ஷைத்தான் என்னமோ இப்லீஸ் சந்ததி ஷைத்தான் ஓதிச்சாம் என்னமோ, அவங்களோட மொழிபெயர்ப்பு படி இப்போ மொழிபெயர்க்கிறார். அந்த ஷைத்தான் ஓதினதை அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து காலத்திலிருந்து யூதர்கள் பின்பற்றினாங்களாம். வமா கஃபர சுலைமான், சுலைமான் நிராகரிக்கவில்லை. வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, மாறாத ஷைத்தான்கள் தான் நிராகரித்தார்களாம். யார்? இப்லீஸ் சந்ததி ஷைத்தான் காஃபிர் ஆகினாங்களாம். எப்ப? இதை ஓதினதுனால காஃபிர் ஆனாங்களாம். அதனை ஏற்கனவே காஃபிர் ஆகிட்டாங்களே ஷைத்தான்கள். இப்போ மறுவ புதுசா சுலைமான் ஆட்சி காலத்தில் மீண்டும் ஒருக்க ரினியூ பண்ணாங்களா? காஃபிர் லைசன்ஸ் ரினியூ பண்ணி ஷைத்தான்கள் ரினியூ பண்ணாங்களா? என்ன ஷைத்தான்? அப்ப ஷைத்தான் என்றா இப்ப நீங்க சொல்ற மாதிரி நேரடி ஷைத்தான் இல்ல, மனித ஷைத்தான். இப்ப வியாக்கியானம் வருதா இல்லையா? ஏன் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் வந்து சுஜூத் செய்ய சொல்லி கட்டளையிட்டான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. நீங்க வந்து அடிப்பணிங்க என்று கட்டளையிட்ட நேரத்தில் அபா வஸ்தக்பர், ஷைத்தான் மறுத்தான், பெருமை அடித்தான். வக்கான மினல் காஃபிரின், காஃபிராகிவிட்டான். அல்லாஹ் எப்ப இது பூமிக்கு மனிதர்கள் வாழ்வதற்கு வருவதற்கு முன்பதாக அப்பவே காஃபிரானவங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் புதுசா இப்ப காஃபிரானாங்க? ஒரு காஃபிரும் கிடையாது. வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, ஷைத்தான்கள் நிராகரித்தார்கள் என்றா எப்படி? ஷைத்தான்கள் என்றா மனித ஷைத்தான், மனிதர்கள்ல கெட்டவங்களுக்கு அல்லாஹ் ஷைத்தான் என்றுவான். இந்த ஷைத்தான் என்றதை கண்டதுக்கும் அல்லாஹ் பயன்படுத்துவான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஷைத்தான் எனக்கு நோயை ஏற்படுத்தி விட்டான், ஷைத்தான் கிட்ட இருந்து நான் மிச்சம் கடுமையான வேதனைகளையும் நோவினைகளையும் நான் சந்தித்துள்ளேன் என்று சொன்னாங்க. இப்போ ஷைத்தான் தான் நோயை கொடுத்தான் பார்த்தீங்களா? ஷைத்தான் தான் நோயை கொடுத்தான்டா, ஷைத்தானுக்கு அப்போ நோய் கொடுக்குற ஆற்றல் இருக்குதுன்னு சொல்ல வர்றாங்க. என்ன ஆதாரம்? இந்த வசனம் தான் ஆதாரமா? வசனம் தான் சரிச்சாயிருச்சே. இப்போ வேறொரு இடத்துல இருந்து ஆதாரம் காட்டணும். ஷைத்தான் தான் நோய் நிவாரணம், நோய் கொடுக்குறவனா? இஸ்லாத்துல அக்கீதா அதுதானா? கதிரை பற்றி எப்படி நம்பி வச்சிருக்கிறோம்? வல் கதிரி, கதிரை நாங்கள் நம்புகிறோம். ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நன்மையும் தீமையும் யார்கிட்ட இருந்து வரும்? அல்லாஹ் கிட்ட இருந்து. ஷைத்தான் கிட்ட இருந்து தீங்கு வராது. ஏன் இப்படி சொல்கிறோம் தெரியுமா? அங்கே ஷைத்தான் கொடுக்கவில்லை நோயை, அல்லாஹ் தான் நோயை கொடுக்கிறான். அல்லாஹ் தான் நோயை கொடுக்கிறவன். இதுல என்ன, யாருக்கு என்ன சந்தேகம்? ஷைத்தானும் நோயை கொடுப்பாங்களா? ஷைத்தானுக்கு நோய் கொடுக்குற ஆற்றல் வழங்கப்பட்டிருக்குதா இல்லையா? ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட இருந்து சாபத்தை எடுத்துட்டு வர்றான். அவன் அந்த ஒரு வரத்தை எடுத்துட்டு வர்றான். என்ன வரம்? ஷைத்தான் சொல்றான், நான் மனிதர்களை வழி கெடுப்பேன். வல உளில் அன்னஹும், மனிதர்களை நான் வழி கெடுப்பேன். எப்படியெல்லாம் வழி கெடுப்பேன்? ஷைத்தான் சொல்றதை பாருங்க. வல உளில் அன்னஹும், நான் வழி கெடுப்பேன். எப்படி வழி கெடுப்பேன்? நோயை கொடுத்து வழி கெடுப்பேன், தீங்கை ஏற்படுத்தி வழி கெடுப்பேன். இப்படி சொல்லல. எப்படி வழி கெடுப்பேன்? வல உமன்னி அன்னஹும், நான் அவங்களுக்கு ஆசை வார்த்தை சொல்லுவேன். எல்லாத்தையும் பசந்தாக்குறது. ஏய் பாரு, உலகம், கவர்ச்சி, அழகு, திருடு, விபச்சாரம் செய், களவெடு, அநியாயம் செய், கொலை செய், இப்படி என்று சொல்லி அந்த ஆசை வார்த்தை தூண்டி இந்த உலகத்தை கவர்ச்சியாக காட்டுறது. அவங்க என்ன செய்வாங்க? வல ஆமுரன்னகும், நான் இன்னும் சில வேலைகளை செய்வேன், கட்டளை இடுவேன், ஆர்டர் பண்ணுவேன். என்ன ஆர்டர்? பல யுபத்தி கொன்ன ஆதானல் ஆமி, அவர்கள் கால்நடைகளுடைய காதுகளை எல்லாம் அறுப்பார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுவார்கள். அந்த பலியிடும் போது கால்நடைகளுடைய காதுகள் அறுப்பாங்க. வல ஆமுரன்னகும், அவர்களை நான் கட்டளையிடுவேன் அவர்களுக்கு. பல யுகையுரன்ன ஹல்கல்லா, அல்லாஹ்வுடைய படைப்பிலே மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள். இதுதான் ஷைத்தான் செய்கிற வேலை. ஷைத்தான் எடுத்து வந்தது எல்லாம் என்னது? உமன்னி அன்னகும், உளில் அன்னகும், ஆமுர் அன்னகும். வழிகெடுப்பேன், கட்டளையிடுவேன், தீயதை செய்வதற்கு கட்டளையிடுவேன், அவர்களுக்கு ஆசை வார்த்தை சொல்லுவேன். நோயை கொடுப்பேன், நொம்பலத்தை கொடுப்பேன் என்றா ஷைத்தானுக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன். நோய் ஏற்பட்டா என்ன சொல்றாங்க ரசூலா? நோய் ஏற்பட்டால், ஒருவருக்கு நோய் ஏற்பட்டு அதுக்கு நிவாரணம் கிடைக்கும் வர காட்டிலும் அல்லாஹ்வுடைய அருளில் இருக்கிறான். ஒரு மனுஷனுக்கு நோய் வந்தா அல்லாஹ்வோட அருள்ல இருக்கிறோமா? அந்த டைம் வர காட்டணும், நோய் விலக காட்டணும். நாங்கள் செய்கிற சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்?
என்ன செய்யப்படுங்க? மன்னிக்கப்படும். இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெரிய நோயை கொடுத்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருள் புரிஞ்சு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துல பாவத்தை மன்னிக்கிறதுக்காக சைத்தான் வேலை பார்த்தான். என்ன சொல்றீங்க? சைத்தாண்ட நோக்கமா இது இல்லை. அப்ப என்ன? தீய விஷயங்களை சைத்தானோடு பலியிட வேண்டும். ஒரு பெண் வருகிறாள், ரசூலா சொல்றாங்க, ஒரு பெண் சபைக்கு வருகிறாள். அவள் முன்னே வரும்போதும் சைத்தானுடன் வருகிறாள், பின்னே செல்லும் போதும் சைத்தானுடன் செல்கிறாள். பொம்புளோண்டு வந்துட்டு போறா. வந்து போற பொம்பளே அந்த ரசூலா என்ன சொல்றாங்க? சைத்தான் தான் வருது, சைத்தான் தான் போகுது அப்படின்றாங்க. சைத்தான் ஓடண்டா சைத்தானோட சேர்ந்து அப்படி சொல்லல ரசூலா. சைத்தானுடைய சூரத்தில் வருகிறார், சைத்தானுடைய சூரத்தில் உருவத்தில் வருகிறார், சைத்தானுடைய சூரத்தில் திரும்புகிறார். சைத்தாண்ட உருவத்தில் வந்து சைத்தாண்ட உருவத்தில் ஒரு பொம்பளை திரும்புறாவா. என்ன சொல்ல வர்றாங்க ரசூலா? பொம்பளை என்றாலே இப்போ சைத்தான் அர்த்தமா? எங்களோட உம்மா சைத்தான், எங்களோட மாமி சைத்தான், எங்களோட தங்கச்சி சைத்தான், எங்களோட தாத்தா சைத்தான், எங்களோட பொண்டாட்டி சைத்தான், எல்லாம் சைத்தான் தான். ரசூலா சொல்லிட்டாங்க, பொம்பளை என்றாலே சைத்தாண்ட உருவத்தில் தாண்டி இருப்பீங்க. இப்போ சைத்தானை பார்க்கணும் வேண்டாம், பொம்பளையில பாருங்கன்ற அர்த்தமா? என்ன சொல்ல வர்றாங்க? சைத்தான் பொம்பளை வரும்போது அவ சும்மா வந்துட்டு போனா வேற கதை. கொஞ்சம் லல்லா இல்லா இல்லை ஆணி லத்தா நோ நல்லாத்தாண்டு வந்தாண்டு வைங்க, அவ்வளோதான் கதை. அலங்காரத்தை வெளிப்படுத்தினாண்டு வைங்க, ஜகஜோதி நகை கடையில் உள்ள எல்லா பொருளும் மேலே வந்து நின்று சென்று வைங்க, அவ்வளவுதான். அறகுறையா வந்தாண்டு வைங்க, அவ்வளவுதான். பேசிதான் அவள் உடுப்பு உடுத்திருந்தாலும் அவளை சைத்தான் தான் ஏன்டா வழி கெடுத்துருவா, உள்ளத்தை கெடுத்துருவா. ரசூலா சொல்றாங்க, உடனே அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடி நீங்க திரும்பி போயிருங்க, உங்களோட மனசை வந்து கட்டுப்படுத்திக்கோங்க, உங்களோட மனைவி கிட்ட இச்சை ஏற்பட்ட மனைவி கிட்ட போயிருங்கன்றாங்க. அப்ப இப்படி சைத்தான சம்பந்தப்படுத்துறது எல்லாம் தீய செயலுக்கு சைத்தான சம்பந்தப்படுத்துறதே தவிர சம்பந்தப்பட்டவங்களே சைத்தானா மாறுறது இல்லை. இதான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்திக்கு விளக்கம் சொல்லிட்டு, வமா கஃபர சுலைத் வலாக்கின ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹ்ர, சிஹ்ரை கற்றுக் கொடுப்பதனூடாக சைத்தான் தான் என்ன செஞ்சான்? நிராகரித்தார்கள். சைத்தான்கள் என்றா மனித சைத்தான்கள். அப்ப என்ன வேற என்ன வந்துச்சு? வமா உன்சிலா அலல் மலக்கைனி. அந்த மாற்று கருத்துள்ளவங்க மொழிபெயர்ப்பு படி ரெண்டு மொழிபெயர்ப்பு சொல்றாங்க. ஒன்று, சூனியத்தையும் கற்றுக் கொடுத்து சைத்தான்கள் நிராகரித்தார்கள். பாபிலோனில் உள்ள ஹாரூத் மாரூத் என்ற வானவர்களுக்கு அருளப்பட்டதை கற்றுக் கொடுத்தும் சைத்தான்கள் நிராகரித்தார்கள். ஒரு சாரார் சொல்லக்கூடிய விளக்கம். அப்ப மனித சைத்தான்கள் தீயவர்கள் ரெண்டு கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. ஒன்று சூனியம், ரெண்டாவது ஹாரூத் மாரூத்துக்கு அருளப்பட்ட அந்த விளக்கம், அந்த செய்தி ஏதோ அருளப்பட்டிக்குதான். இந்த ரெண்டை கற்றுக் கொடுத்து அவங்க வந்து சைத்தான் ஆயிட்டாங்க. அப்ப இந்த ரெண்டு கற்றுக் கொடுத்ததுல அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னா ஃபலா தக்ஃபுர். அந்த ரெண்டு பேர் யாரு? ஹாரூத் மாரூத் என்றவங்க. அவங்களுக்கு அருளப்பட்டதை அவங்க கற்றுக் கொடுக்கும் போது என்ன சொன்னாங்களாம்? நாங்களே சோதனையா இருக்கிறோம், இதை கற்றுக்கொண்டு நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள் என்று மக்களுக்கு எச்சரிக்கை செய்யாமல் அவங்க கற்றுக் கொடுக்கவில்லை. இவ்வளவு நேரம் நான் சொல்றது மாற்று கருத்துள்ளவர்களுடைய மொழிபெயர்ப்பு சொல்லி கொண்டிருக்கிறேன், எங்கட மொழிபெயர்ப்பு இல்லை. அவங்களோட மொழிபெயர்ப்பு படி சூனியத்தை குறிக்குதாண்டு இல்லையாண்டு காட்டுறதுக்கு. ஹாரூத் மாரூத் சூனியம் அருளப்பட்டுச்சாம், ஹாரூத் மாரூத்துக்கு அருளப்பட்டதும் அருளப்பட்டுச்சாம். அந்த ரெண்டை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து சைத்தான்கள் நிராகரிப்பவர்களாக மாறிவிட்டார்கள். கெட்ட மனிதர்கள் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய நிலைக்கு போயிட்டாங்க. அந்த ரெண்டு பேர் யாரு? அந்த ஹாரூத் மாரூத் என்றவங்க அவங்களுக்கு அருளப்பட்டதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது நிராகரித்து விடாதீர்கள், நாங்கள் சோதனை அறிக்கிறோம் என்று எச்சரிக்கை செய்து செய்து கற்றுக் கொடுத்தார்களாம். அப்போ ஃபயத்தஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பைனல் மர்இ வ ஸௌஜிஹி. அப்போ மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களாம்? ஹாரூத் மாரூத் கிட்ட இருந்து கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய கலையை கற்றுக்கொண்டாங்க. இப்போ ஹாரூத் மாரூத் கிட்ட இருந்து கற்றுக்கொண்டது சூனியமா அல்லது கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய ஒரு கலையா? ஹாரூத் மாரூத்துக்கு சூனியம் அருளப்பட்டதா அல்லாஹ் சொல்லவே இல்லையே. சூனியத்தையும் ஹாரூத் மாரூத்துக்கு அருளப்பட்டதையும் கற்றுக்கொண்டுதான் அவர்கள் நிராகரித்தார்கள். அப்ப சூனியம் என்பது வேறு, ஹாரூத் மாரூத்துக்கு அருளப்பட்டது வேறு. ஹாரூத் மாரூத்துக்கு அருளப்பட்டதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது மக்கள் எதை கற்றுக்கொண்டாங்களாம்? கணவன் மனைவி மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவது. அப்ப ஹாரூத் மாரூத்துக்கு அருளப்பட்டதை கற்றுக்கொள்வது எது? கணவன் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துறது தான் அது. அது சூனியம் இல்லை. அதுதான் மாற்று கருத்துள்ளவர்களுடைய மொழிபெயர்ப்பு. இந்த ஜின் கூட்டம் என்ன சொன்னாங்க? விவாதத்துக்கு வந்து அவங்க கொஞ்சம் வித்தியாசமா வச்சாங்க. என்னது? அந்த வலாக்கின ஷயாத்தீன கஃபரு சைத்தான்கள் நிராகரித்தார்கள். யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹ்ர சூனியத்தை கற்றுக் கொடுத்து நிராகரித்தார்கள். வமா உன்சில அலல் மலக்கைனி என்றா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த சூனியம் எத்தகையது என்றால் ஹாரூத் மாரூத்துக்கு அருளப்பட்ட சூனியம்.
ஆதாரத்தை காட்டு. இப்படி மொழிபெயர்க்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டணும். கேட்டமே இலக்கணத்தில் ஆதாரத்தை காட்டுங்கள். வாவு வருது. யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹ்ர வமா உன்சில அலல் மலக்கைனி. சிஹ்ரையும் இந்த என்று பேசுவோமே சேர்த்து சொல்றது, இதுக்கு வாவுல அத்துஃப் பண்ணுவாங்க அரபுல, சேர்க்கக்கூடிய வாவு. சிஹ்ரையும் வமா உன்சில அலல் மலக்கைனி, மலக்குமார்கள் 2 பேருக்கு அருளப்பட்டதையும். இப்படிதான் ஒரு சாரார் மொழிபெயர்க்கிறது. இந்த ஜின் கூட்டம் என்ன செஞ்சு சிஹ்ரை கற்றுக் கொடுத்தார்கள், அதன் மூலம் நிராகரித்தார்கள். வமா என்ற இந்த வாவு என்ன தெரியுமா, இதுக்கு பேர் வாவு தஃப்சீர், விளக்கக்கூடிய தஃப்சீரான வாவு அப்படி என்றாங்க. அப்ப தஃப்சீரான வாவு என்னவா, அந்த சூனியத்தை வந்து இப்ப விளக்குதான். அந்த சூனியம் எத்தகையது என்றால் மா உன்சில அந்த ஆணுத் என்ற வானவர்களுக்கு அருளப்பட்டுச்சு அந்த சூனியம். இதுக்கு அரபு இலக்கணத்தில் ஆதாரம் கேட்டோம், தந்தார்களா? இதே தான் வாவு தஅவீல் என்ற பெயர்ல அஹ்லுல் குர்ஆன் சொல்றான். பதில் சொல்வார்களா? அஹ்லுல் குர்ஆன் சொல்றான், இன்னா அன்ஸல்னா இலைக்க ذிக்ர இலைக்கல் கிதாப வல் ஹிக்மத. அல்லாஹ் சொல்றான், நபியே உமக்கு நாம் வேதத்தை அருளினோம், ஞானத்தை அருளினோம். வேதத்தையும் ஞானத்தையும் அருளினோம் என்று சொல்றோம். வசனம் உண்டு. இந்த வசனத்தை அஹ்லுல் குர்ஆன்ங்கிறானே, குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லுவான். அவன்கிட்ட காட்டும் போது அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, வேதத்தையும் ஞானத்தையும் விட நாங்கள் சொல்லுவோம் அப்போ 2 தானே, வேதம் என்பது வேறு, ஞானம் என்பது வேறு தானே, இந்த ஞானம் தான் ஹதீஸ் அப்படின்னு சொன்னா அவனை என்ன சொல்லுவான் தெரியுமா, அங்கே வல் ஹிக்மா என்பது வாவு தஅவீல். அவங்கட இலக்கணம் தஅவீல் என்றா விளக்கம் சொல்லக்கூடிய வாவு, இவங்கட விளக்கம் வாவு தஃப்சீர். இப்ப இந்த வாவு தஅவீல் கூட்டமும் வாவு தஃப்சீர் கூட்டமும் ஒரு விவாதத்துக்கு உட்கார்ந்துச்சு வைங்க, அவனுக்கு பதில் சொல்லணும். இப்ப வேதத்தையும் ஞானத்தையும் என்று இவங்க சொல்லும் போது, ஜின் கூட்டம் சொல்லும் போது அவன் சொல்லுவான், இல்ல ஞானமாகிய வேதம் அப்படி என்றுவான், ஞானமாகிய வேதம் என்றுவான். இப்ப எல்லாம் ஞான சூனியங்கள் ஆகிருவாங்க எல்லாரும். வேதமும் ஞானம் என்று 2ஆ பிரிக்காதீங்க. ஹிக்மத் என்பது வேதத்திட விளக்கம், வாவு தஅவீல். இவங்க சொல்றாங்க ஹாரூத் மாரூத்ன்றது வேறையா பிரிக்காதீங்க, அது வந்து சூனியத்துடைய தஃப்சீர், வாவு தஃப்சீர். நீங்க 2 வழிகட்ட கூட்டம் தான் போங்க, 2க்கு 2 சாராரும் ஆதாரம் வைக்கல. இப்படி சொல்லலாமா? இப்படி வாசலை திறந்தா எங்க வந்து நிற்கும்? அத்தியுல்லாஹ் வர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்க. இப்ப இந்த வாவு இருக்குது, இந்த வாவு தஃப்சீரா விளக்கம் சொல்லுங்க, ரசூலாகி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க. சிறுக்கு தானே, தலை கலண்டே போயிட்டுரும், ஒருத்தனை நிற்க முடியாது. அவ்வளவுதான். குர்ஆனை தூக்கி நீங்க இதை விட நல்லா குர்ஆனை வந்து தூக்கி எறிகிறது. இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு விளக்கம் சொன்னாங்க, விளக்கம் என்ற பேர்ல. இதுக்கு ஆதாரம் கேட்ட ஆதாரம் தரல. இப்ப சொல்லுங்க, அல்லாஹ் சொன்ன வமாஹும் யுதாரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் தவிர அவர்களால் எந்த ஒருவருக்கும் தீங்கிழைக்க முடியாது என்றான் அல்லாஹ். இந்த அல்லாஹ்வுடைய அனுமதி என்பது சூனியத்தை பற்றி பேசியதா, ஹாரூத் மாரூத்துக்கு அருளப்பட்ட அந்த கலையை பற்றி பேசியது அவர்களுடைய வாதப்படி. வாவு தஃப்சீருக்கு விளக்கம் தராத வரைக்கும் அந்த விளக்கம் செல்லுபடியாகாது, ஆதாரம் தராத வரைக்கும் அது நல் ரிஜெக்டட். மற்ற கூட்டம் இந்த சதா ஜின் பைத்தியம் இல்லாத ஏனைய கூட்டம், சூனியத்தில் வழிகேட்டில் பைத்தியம் பலவிதம், வழிகேடும் பலவிதம். சூனியத்தில் பல கூட்டங்கள் இருக்குது, அதுல மிக பைத்தியம் முத்தி போன கூட்டம் தான் இந்த சதாத்துடைய கூட்டம். ஏண்டா அடுத்த கூட்டம் கூட இதை ஆதாரமாக காட்ட மாட்டான், இவைகள் ஆதாரமாக காட்டினா எங்களை அனுப்பிடுவான் ஏரியா 51க்கு, காட்டவே மாட்டான். அப்ப அந்த பெரும்பான்மையான உள்ளவங்க அவங்க வாவு அத்துஃப் தான் சொல்லுவாங்க, வாவுல் அத்துஃப். சரி, வாவுல் அத்துஃப் என்ற வகையில கூட சேர்த்து சொல்றது சூனியத்தையும் ஹாரூத் மாரூத்துடைய விளக்கம். அப்படி பார்த்தா கூட அந்த ஹாரூத் மாரூத் கற்றுக் கொடுத்த கலையூடாக அல்லாஹ் நாடினா தவிர பிரிவினை ஏற்படுமே தவிர வேற எதுவும் நடக்காது. நாங்க என்ன சொல்றோம்? நாங்க சொல்றோம் அல்லாஹ் தாலா சூனியத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. வமா உன்சில அலல் மலக்கைனி, மலக்குமார்களுக்கு எதுவுமே அருளப்படவில்லை. அந்த மலக்குமார்களுக்கு எதுவும் அருளப்பட்டுச்சா? அருளப்படுதுன்னா என்ன? அல்லாஹ் அருள்றது, அல்லாஹ் அருள்றது தானே. வேற யாராவது அருள இயலுமா? வேற யாராவது அருளா? அப்ப சைத்தான் வந்து வஹியும் கொடுக்குதுன்னு சொல்லுவீங்க. இப்ப சைத்தான் வந்து வஹியும் கொடுக்குமா, ஞானத்தை கொடுக்குமா? அல்லாஹ் தான் அருள வேண்டும், அல்லாஹ் தான் அதை இறக்கி வைக்கிறான். அப்ப வானவர்களுக்கு இறக்கப்பட்டதுன்னு நீங்க சொன்னா அதுவும் அல்லாஹ் அல்லாத வேறொருத்தர், அல்லது அல்லாவே தன்னை மறுக்கக்கூடிய ஒரு கலையை கற்றுக் கொடுப்பானா? என்னைய மறுத்து போடுங்க, நான் இல்லைன்னு சொல்லுங்க, நடக்கவே நடக்காது.
அல்லாவே வானவர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து அல்லாவே என்னைய மறுக்கிறதா எல்லாத்துக்கும் பிரச்சாரம் பண்ணுங்கடா. அல்லாஹ் ஏகத்துவத்தை நிலைநாட்டுறதுக்கு நபிமார்களை படாத பாடு படுத்த வைக்கிறான். அல்லாஹ் மறுக்க வைக்கிறதுக்கா, ஏத்துக்கொள்ள வைக்கிறதுக்கு. அப்ப அதுவும் முரணா நிக்குது. அப்ப என்ன சூனியத்தை அருளினாங்க. மலக்குமார்களுக்கு எதுவும் வரல. மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பயன்படுத்தி என்னென்னமோ கதை கட்டுறீங்க, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அதுக்கு முந்தி உள்ள வசனத்தில் அது ஆதாரம் கிடைக்குது, 98வது வசனத்தில். அப்ப இது என்ன, வானவர்களுக்கு அருளப்படவில்லை. அப்ப வேற வேற கலை ஆனவர்களுக்கு அருளப்படாம சூனியத்தை கற்றுக் கொடுக்க வந்தவங்க இது குஃப்ரியத்தன்னு சொன்ன உடனே மக்கள் பயந்தாங்க. ஃபயத்த அல்லமுன, எனவே வேறொண்ட கற்றுக்கொண்டாங்க. அது என்ன, மா ஒரு கலை. யுஃபர்ரிகூன பைனல் பி மர்இ வ ஸௌஜி பி பைனல் மர்இ வ ஸௌஜி, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய கலை. அந்த கலையை பொறுத்தளவுல அல்லாஹ் நாட்டினால் பிரிவினை வரும், அல்லாஹ் நாட்டினால் பிரிவினை வராது. எந்த காரியத்தை யாரு செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது. இதுதான் இஸ்லாத்துல விதி என்பதை தெளிவாக நாங்கள் விவாதத்தில் நிரூபித்தோம். இதுதான் விளக்கம். இன்னும் விளக்கம் சொல்லலாம், அடுத்தவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும் என்றதுனால சுருக்கி கொள்றேன். எனவே வியாக்கியானம் எடுத்தாலும் நாங்கள் சொல்ற கருத்து தான் சரியானதாக இருக்கிறது. ஏனைய கருத்துக்கள் அனைத்தும் சிறுக்கை ஆதரிக்கக்கூடிய கருத்தாகத்தான் இருக்கிறது. ஏனைய கேள்விகள் பெண் வீட்டு விருந்துடன் கலந்து வலிமாவில் கலந்து கொள்ளக்கூடாது என்கிறீர்கள். புகாரியில் வலிமா விருந்தை கலந்து கொள்ள முடியும் என்று ஒரு ஹதீஸ் உள்ளது. இந்த செய்தி குர்ஆனுக்கு எந்த விதத்தில் முரண்படுகிறது என்பதை விளக்கவும். நாங்கள் இது முரண்பட்ட செய்தியாக சொல்லலை. பெண் வீட்டு விருந்து இருந்தால் அது கூடாது என்று சொல்கிறோம். ஏனென்றால் அது ஒரு பெண் வீட்டு விருந்து உள்ள ஒரு விருது கொடுக்குற ஒரு திருமண வீட்டில் வலிமாவை நபி வழிப்படி செஞ்சாலே அதுக்கு கலந்து கொள்ள முடியாது. காரணம் என்ன, அவங்க வலிமா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு செய்கிறாங்களே தவிர உண்மையான மார்க்கத்தின் அடிப்படையில் செய்யவில்லை. உண்மையான மார்க்கத்தின் அடிப்படையில் செய்கிறதா இருந்தால் பெண் வீட்டு விருந்து கொடுத்திருப்பாங்களா? கொடுத்திருக்க மாட்டாங்க. பெண் வீட்டு விருந்துன்றது மார்க்கத்தில் இல்லை. ஆண்களுக்கு தான் செலவை சுமக்க சொல்லிக்குது இஸ்லாத்தில். பெண்கள் விரும்பி ஏதாவது செஞ்சால் வேற விஷயம். ஆனால் இந்த திருமண விஷயத்தில் ஆண்களுக்கு அல்லாஹ் சுமக்க சொன்ன செலவுல 2 செலவு, ஒன்று மஹர், 2வது வலிமா விருந்து. இந்த 2ம் ஆண்களை நோக்கித்தான் கட்டளையிடப்படுகிறது. இந்த 2ல் பெண்கள் சம்பந்தப்படுத்தப்படவே இல்லை. ஆண்கள் தான் செய்ய வேண்டும் என்று ஒன்றை சொன்ன பிறகு அந்த விஷயத்தில் பெண்கள் எப்படி சம்பந்தப்பட்டு செய்வாங்க? வலிமா விருந்து ஆணுக்கு செய்ய சொல்லிட்டாங்களா? அப்ப இப்படி பெண்கள் தனியாக ஒரு விருந்து போட்டு அவங்க செய்வாங்க? அது மார்க்கத்தில் இல்லாதது. இப்போ உதாரணத்துக்கு மஹர் கொடுக்க சொன்னாங்களா, மஹரை கொடுத்து சதுக்காத்து ஹின்ன நெஹலா, அவங்களுக்கு நீங்க கட்டாயமாக உங்களுடைய மனக்கொடைகளை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ ஒருத்தர் மஹர் கொடுக்குறார், 10,000 ரூபா மஹர் கொடுக்குறார். மஹர் கொடுத்தாச்சு, குர்ஆனுடைய கட்டளைப்படி நான் மஹர் கொடுத்துட்டேன். இப்போ அவர் என்ன செய்கிறார், அந்த பெண் கிட்ட இருந்து 1,00,000 ரூபா வரதட்சணை எடுக்கிறார். மஹரை கொடுத்துட்டாரு 10,000, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி கொடுத்துட்டாரு. வரதட்சணை 1,00,000 ரூபா எடுத்துட்டாரு. இப்போ இவர் மஹர் கொடுத்தவராக நாங்கள் கருதுவோமா? கருத மாட்டோம். ஏன்? உண்மையிலே மஹர் கொடுக்கல, அவரு கொடுத்தாரு. ஆனால் உண்மையான மஹர் கொடுத்தாரா? பார்க்கறதுக்கு மஹர் கொடுத்திருக்கிறாரு. உண்மையிலே யதார்த்தத்தில் என்ன நடந்துக்குது? அவர் அந்த மஹர் போய் ஃபார்மாலிட்டிக்கு கொடுத்து 90,000 ரூபாய் என்ன செஞ்சுக்கிறாரு? வரதட்சணை தான் எடுத்துக்கிறார். அப்ப இவர் மார்க்கத்தில் வெளிப்படையாக மஹர் கொடுத்தவரா கருதப்பட்டாலும் அல்லாஹ்வின் பார்வையில் மஹர் கொடுத்தவரா இல்லை. இதே மாதிரி ஒருத்தர் வலிமாவை நபி வழி அடிப்படையில் செய்கிறாரு. ஆனால் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாகவோ 2 நாட்களுக்கு முன்பதாகவோ பெண் வீட்டு விருந்து தனியாக ஒன்று கொடுக்கும்போது அவர் மார்க்கத்துடைய விதிமுறைப்படி வலிமா கொடுத்திருக்கிறாரா? இல்லை, ஃபார்மாலிட்டிக்கு கொடுத்திருக்கிறாரு. பிலால் சாப்பாடு ஹலால் சாப்பாடு மக்கள் அதை கொடுக்காட்டி கதை காரணம் கட்டுவாங்க என்றதுக்காக, அல்லது தௌஹீத் குடும்பத்தில் உறவுகள் இருந்தால் அவங்க வலிமா சொன்னா தான் பல்லையிலிச்சு கொண்டு வருவாங்க சாப்பிட்றதுக்கு, அந்த கூட்டத்தை சமாளிக்கணும் என்றதுக்காக, அல்லது ஃபார்மாலிட்டிக்கு பரம்பரையா வலிமாண்டோன்னு நாங்கள் செஞ்சுட்டு தானே வர்றோம் என்றதை காட்டுறதுக்காக வேண்டி கொடுத்துருக்கிறாரே தவிர நபி வழிப்படி வலிமா கொடுத்தவராக இருந்தால் பெண் வீட்டு விருந்து அவர் அனுமதிச்சிருப்பாரா? இல்லை. இப்போ புகாரிலே எங்கேயுமே பெண்கள் விருந்து கொடுத்ததா ஹதீஸ் இல்லை. வந்துச்சா? வரல. அப்படி ஒரு ஹதீஸும் இல்லை. ரசூலா அவ்வளவு வலோபி சாத்தினண்டு ஒரு ஆட்டையாவது வலிமா விருந்தாவா கொடுவேண்டு அல்லாஹ்வின் தூதர் யாருக்கு சொன்னாங்க? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு தான் சொன்னாங்க. அப்போ மார்க்கத்தில் செலவழிக்கக்கூடிய கட்டளைகள் எல்லாம் ஆண்கள் தரப்புக்கு தான் போகும். ஆண்கள் தரப்புக்கு. இப்போ உதாரணத்துக்கு மஹர் கொடுக்க சொன்னால அந்த பெண்கள் மஹரை விட்டு கொடுக்கலாம். எப்படி விட்டு கொடுக்கலாம்? இவர் 10 லட்ச ரூபா கொடுக்குறாரு. ஒரு பொம்பளை, பரவாயில்ல நீங்கள் என்னோட தானே வாழ போறீங்க,
5 லட்ச ரூபா தந்தா போதும் 10 வானா, அப்போ 5 லட்சத்தை விட்டு கொடுத்துக்கிறா. அப்படி விட்டு கொடுத்தா அல்ல அதுக்கு அங்கீகாரம் இருக்குதுன்றான். இதை ஆதாரம் காட்டி பெண்கள் வந்து அவங்களையும் விட்டு கொடுத்து நீங்கள் அவங்களோட செலவில் நீங்கள் வலிமாவை செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது. என்ன விட்டு கொடுக்குறது? மாப்பிள்ளை வந்து 10 சஹானுக்கு பெண் தரப்புட வீட்டாக்களை கூப்பிட்டா பெண் தரப்புகள் விட்டு கொடுக்கலாம். எப்படி 10 சஹானெல்லாம் போடாதீங்க, ஒரு 5 சஹான் போதும் எங்களோட வீட்டாக்களுக்கு, அப்படி விட்டு கொடுக்கணுமே தவிர அதுக்காக நாங்களும் ஒரு தனி விருந்து ஒன்று எடுக்கிறோம், நீங்கள் வேறையா ஒரு செலவு பண்ணுங்க, நாங்கள் ஒரு வேறையா செலவு செய்கிறோம் என்பது விட்டு கொடுப்பல்ல. வலிமட செலவை குறைக்கிறது தான் விட்டு கொடுப்பு. அப்போ எந்த வகையிலும் பெண்கள் விருந்து கொடுக்கறதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் கிடைக்காத நேரத்தில் எப்படி வலிமாண்டி இவங்க சொல்கிறத வந்து நாங்கள் அங்கீகரிக்கலாம்? இவங்க நினைக்கிறாங்க வலிமாண்டு சொன்னாலே போகணும் என்று. அல்லாவை மறுமை நாளை நம்பக்கூடியவர்கள் வலிமா விருந்துக்கு அழைக்கப்பட்டால் மறுத்து விட வேண்டாம் என்று ரசூலா சொல்கிறாங்க. உண்மைதான். ஆனால் எப்போ சொன்னாங்க? ரசூலா சொல்கிறாங்க ஷர்ரு தாம் தாமுல் வலிமா, வலிமா விருந்துகளில் கெட்ட விருந்து வலிமா விருந்து. யுது அல் அக்னியா வயுத்துரக்குல் ஃபுகரா, அதுக்கு பணக்காரர்கள் அழைக்கப்படுகிறார்கள், ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ரசூலா சொல்கிற விளக்கத்தை பாருங்க. பிறகு ரசூலா சொல்றாங்க யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்புகிறார்களோ அவர்கள் வலிமா விருந்துக்கு பதிலளிக்கட்டும். இந்த 3 தொடரா வருது. விருந்துகளில் கெட்ட விருந்து வலிமா விருந்து, ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு பணக்காரர்கள் மாத்திரம் அழைக்கப்படுகிறார்கள் 2வது. 3வது அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பக்கூடியவர்கள் வலிமா விருந்தை புறக்கணிக்க வேண்டாம். இப்ப ரசூலா சொன்னபடி கெட்ட விருந்து வலிமா விருந்துட்டாங்க. ஏன் கெட்ட விருந்தாகுது? ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு பணக்காரர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டதுனால. ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு பணக்காரர்கள் மாத்திரம் அழைக்கப்படுகின்ற கெட்ட வலிமா விருந்துக்கு எங்களை கூப்பிட்டா நாங்கள் போகணுமா? அப்ப அவன் 3வது சொல்லுதே அல்லாஹ் ரசூலை வந்து மறுமை நம்புறவங்க போங்க மறுக்காதீங்கன்னு சொல்லுதே. அப்ப அல்லாஹ் ரசூல் கெட்ட விருந்துகளில் கலந்து கொள்ள சொல்லுவாங்களா? கெட்ட விருந்துகளில் பங்கு பெற சொல்லுவாங்களா? பங்கு பெற சொல்ல மாட்டாங்க. ரசூலா என்னத்துக்காக சொல்றாங்க தெரியுமா? வேற சில செய்திகளில் வருது, அந்த காலத்தில் மக்கள் இருந்தார்கள், பணக்காரர்கள் அழைக்கின்ற வலிமா விருந்துக்கு மட்டும் போறது, ஏழைகள் அழைக்கின்ற வலிமா விருந்துக்கு போறதில்லை. ரசூலா ஒரு ஏழை அளித்த வலிமா விருந்து வீட்டுக்கு போய் அதுல சாப்பிட்டு அவங்களுக்காக துஆ செஞ்சுட்டு சொல்றாங்க விருந்துகள்ல கெட்ட விருந்து ஒன்று இருக்குது. எப்படிப்பட்ட விருந்து? அதான் ஏழையை புறக்கணித்து பணக்காரனை மட்டும் அழைப்பான். இங்க என்ன நடக்குது? ஏழை அழைத்தால் விருந்துக்கே போக மாட்டேன்றீங்க. அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பக்கூடியவன் ஒரு ஏழை விருந்துக்கு அழைத்தால் போகட்டும். இதுக்கு தான் சொன்னாங்களே தவிர அங்க பணக்காரன் மோசமான கெட்ட உணவை சாப்பிட்றதுக்கு போக சொல்லல. அதை புறக்கணிக்கணும். அது வலிமா விருந்தே கிடையாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தொழுகைகளில் வந்து சுபஹ் தொழுகையை பற்றி சில வேறுபாடும் அசர் தொழுகைகள்லாம் அப்படி தரம் பிரிச்ச மாதிரி படிக்கிறாங்க. சில மக்கள் அந்த தொழுகைகளை தரம் பார்த்தே பழகிட்டாங்க. அந்த மகனில் தொழுகையில் எல்லாமே ஒரே வளமான தொழுகை. அதாவது தொழுகையில் வந்து சுபஹ் தொழுகைக்கு ஒரு முக்கியத்துவம், அசர் தொழுகைக்கு ஒரு முக்கியத்துவம், இப்படியெல்லாம் வருது. இப்படி பிரித்து காட்டுறதுனால தொழுகையை வந்து தரம் பிரித்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிலதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நிலை சமுதாயத்தில் ஏற்படுதுன்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில் எல்லா தொழுகைக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் பேசிக்கிறாங்க. ஆனால் அந்தந்த தொழுகைக்குள்ளே தனி சிறப்பை சொல்லிக்கிறாங்க. இப்போ ஹாஃபிலு ஸலாத், தொழுகைகளை நிலைநாட்டுங்கள், வஸ் ஸலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகையை நிலைநாட்டுங்கள். இந்த நடுத்தொழுகை என்பது அசருக்கு சொல்கிறது. அசர் தொழுகையை நிலைநாட்டுங்கன்னு தனியாக அல்லாவே சொல்கிறான். இப்போ மற்ற தொழுகையை நிலைநாட்ட வேணாண்டானா? வேணான்னு சொல்லலை. சில தொழுகைகளுக்கு முக்கியத்துவம் இருக்கு. மேல் அதிகமானவர்கள் புறக்கணிக்கக்கூடிய கைவிடக்கூடிய தொழுகை அது அசர் தான். ஏன்? ஒன்று வேலைன்னு பிஸிண்டுவான், அல்லது களைப்பாக இருக்குதுன்னு சொல்லி டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி தூங்குவான். அந்த நேரத்தில் சாப்பிட்டு நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு நல்லா தூங்குவான். அதிகமானவங்க மிஸ் பண்ணுற இருக்கக்கூடிய ஒரு தொழுகை வந்து அசர் தொழுகையாக இருக்குது. அதனால் அல்லாவே அதை முன்னிலைப்படுத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகையாகிய அசர் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாவே சொல்லுவான். எல்லா தொழுகையை நிலைநாட்ட சொன்ன அல்லாஹ் அசர் தொழுகைக்கு தனி முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ அல்லாஹ் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்ததுனால அல்லாஹ் ஏனைய தொழுகைகளை முக்கியத்துவம் கொடுக்கலன்னு ஆகாது. அது எதுக்கு? அந்த காரியங்கள் புறக்கணிக்கப்படாமல் இருப்பதற்கு, மக்களை தூண்டுவதற்கு. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழுகையும் இஷா தொழுகையும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து பேசிக்கிறாங்க. ஏன்னா இந்த 2 தொழுகைக்கு தான் முனாஃபிக்கள் கலந்து கொள்ள மாட்டாங்க. ஏன் சுபஹ் தொழுகைக்கு அதிக முக்கியத்துவம்? முனாஃபிக்கள் சுபஹ் தொழுகையில் கலந்து கொள்ள மாட்டான். ஏன்? தூங்கி எந்திரிச்சு விடிய காட்டில் அதிகமாக தூக்கம் போகிற நேரத்தில் விழிச்சிருந்து அந்த தொழுகைக்காக வரணும்.
அதே மாதிரி இஷா தொழுகை இரவுல வந்து தூங்குறதுக்குரிய அந்த நேரம், அல்லது களியாட்டங்கள்ல ஃபித்னாக்கள்ல காலம் கழிக்கிற நேரம். அப்போ அந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த சுபோ தொழுகை இஷா தொழுகையோட முக்கியத்துவம் அறிந்த போட்டி போட்டு வந்து முன்வரிசையில் நிற்பாங்க. ஏன்? அங்கங்கே களியாட்டங்கள் இருக்கிறவன், அங்கங்கே தூக்கத்தில் இருக்கிறவன் விழிச்சு கொண்டு ஃபித்னாக்களில் கலந்து கொள்ளாமல் இதில் பங்கு பெற வைக்க. அவன் மனிதனுடைய பலவீனமான நிலையை வச்சு அவனை பங்கு பெற செய்வதற்காக இப்படி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர எல்லா தொழுகையும் அல்லாஹ்வுரியது. அல்லாஹ்வும் ரசூலும் மக்களை வந்து அந்த தொழுகையில் பண்படுத்த வைக்க, அதில் ஈடுபடுத்த வைக்க இந்த மாதிரி சில முக்கியத்துவங்களை பேசியிருக்கிறாங்கன்றது தான் அதிலிருந்து நாங்கள் விளங்குது. லுஹர் தொழுகைக்கு அதே மாதிரி மஹ்ரிப் தொழுகைக்கு இதுகளுக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு விதமான சிறப்புகளை சொல்லி அதிலையும் பங்கு பெற வைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு தான் இருக்கிறாங்க. அடுத்த கேள்வி. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஓ கணவன் மௌத்தா போனா ஓ இந்த இருக்கோம். ஓ அந்த டைம்ல ஆண்களை பார்க்கல, அதாவது சரி அது எப்படி? சரி, அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கடா, முகத்தை வந்து மறைக்கக்கூடாதுன்றீங்க, கணவன் மரணித்து விட்டால் இதா இருக்கணும் பெண்கள், இந்த டைமில் ஆம்பளையில் பார்க்க இயலாது தானே, இப்போ வந்து முகத்தை திறந்து வந்து போக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல கணவன் மரணித்தால் இதா இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் வந்து என்ன செய்ய தேவையில்லண்டா, உங்களோட முகத்தை மறைச்சி கொண்டு இருக்க சொல்லி சொல்லவும் இல்லை, அந்நிய ஆண்களை பார்க்க வேணான்னு சொல்லவும் இல்லை. பொதுவாக வந்து பெண்களுக்கு ஆண்களை எந்த கண்டிஷனில் பார்க்கலுமோ அந்த அனைத்து கண்டிஷனும் இதால் இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் அனுமதி தான், உள்ளது தான். மார்க்கம் வந்து ஸ்பெஷலாக இந்த சட்டமும் போடலை. ஏன் இப்படி கேள்வி கேட்குறாங்கண்டா, இத்தாயில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ சிறப்பான சில பாதுகாப்பு செட்டப்புகளோடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரே ஒரு டிஃபரண்ட் தான், விவாகரத்தானவங்களோட இத்தாலையும் கணவன் மரணித்தவங்களோட இத்தாலையும் ஒரே ஒரு வித்தியாசம். என்னது? நேரத்தில் வித்தியாசம் இருக்குது. 3 மாதவிடாய் காலம், 4 மாதம் 10 நாள், அது வித்தியாசம் வேற. பொதுவாக கணவன் விவாகரத்து செய்த பெண்கள் சந்தோஷமாக இருப்பாங்க இதா நேரத்தில். எப்படி? சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். விவாகரத்து செஞ்சு சனியன் தொலைஞ்சிட்டான்னு இருக்கக்கூடாது. அவன் வந்து இனிமேல் என்னோட சேராமல் டோட்டலாக பிரிஞ்சு போகக்கூடாது, அவனை கவர்ற மாதிரி இவங்க ஒரு கலகலப்பாக காட்டணும். அதே மாதிரி கணவன் மரணித்து விட்டால் இந்த நாள் கணக்கு பண்ணுற அந்த வேலையை செய்கிறதோட 4 மாதம் 10 நாளை கணக்கு பண்ணுறதோட கொஞ்சம் சோகமாக இருக்கும். என்னென்றாலும் கூட வாழ்ந்தவன் மௌத்தா போயிட்டான். எத்தனை பொம்பளைகள் அப்படி உண்மையிலே சோகத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ தெரியா, என்றாலும் ஒரு சோகமாக இருக்கணும் என்றாங்க. ஒரு கவலைக்காகவும் அடுத்த திருமணம் செய்கிறதா இருந்தால் 4 மாதம் 10 நாள் டைம் எடுக்கிறதுக்காகவும் என்றதுக்காகத்தான் அந்த இதா. அப்போ இந்த சோகத்தில் இருக்கணும் என்றதுனால வெளி உலகத்தை பார்க்க வேண்டாம் என்று சொல்லலை இஸ்லாம். என்ன நினைக்கிறாங்க? சோகமாக இருக்கணும் என்றதுனால வெளி உலகத்தோட தொடர்பு இல்லை, இருட்டறையில் இருக்கணும், யாரோடையும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, யாரோடையும் எந்த ஒரு பேச்சையும் நடத்தக்கூடாது, இப்படி நினைக்கிறாங்க. இப்படி இல்லை. எந்த பெண்களோடும் கல்யாண பேச்சுவார்த்தை கூட பேசலாம். இத்தால் இருக்கிற பெண்களோட நேரடியாக பேசக்கூடாது. அவள் இத்தால் இருப்பா வீட்டில், இவர் ஜன்னலை திறந்துட்டு நான் அடுத்த மாதம் வந்து கல்யாணம் இப்படி சொல்லக்கூடாது. வேணுமெண்டா அந்த சபையில் பேசும்போது, அந்த மார்க்கம் அனுமதித்த ஒரு நிலையில் பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது சந்திக்கிற நேரத்தில் என்ன சொல்லலாம்? உங்களை போல ஒரு பொம்பளையை தான் நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் லேசாக்கி வைப்பான், உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு துணையை ஏற்படுத்துவான், இன்ஷா அல்லாஹ் நானும் ஒரு துணை ஒன்றை தான் தேடி. இந்த பொதுவாக நேரடியாக ஒன்றை நான் கல்யாணம் முடிக்க போகிறேன்னு சொல்லாமல் மறைமுகமாக சில வார்த்தைகளை கூட இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்களோட பேசலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது இந்த கணவன் மௌத்தா போன இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பொருந்தும். அதுக்கு அல்லாஹ் தடுக்கலை. அவள் பேசலாம். இந்த மாதிரி விஷயங்களே சாட மாடையா சிக்னல் கொடுத்துக்கலாம். சிக்னல் கொடுக்குறா டெய்லி வந்து சிக்னல் கொடுக்குறது இல்லை, ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு மெசேஜை கொடுத்துட்டு போகணும். இந்த மாதிரி செய்யலாம் என்று வரும்போது பேச இயலாதா, பார்க்க இயலாதப்ப தேவைக்கு பார்க்கலாம், பேசலாம், தொழில் நிமித்தம் வெளியே போகலாம், சாதாரணமாக அவங்க வாழ்கிற வாழ்க்கை வாழலாம். என்ன கவலையை வெளிப்படுத்துகிறமா இருக்கணும். விவாகரத்து செய்யப்பட்ட பெண் கணவனை திரும்ப மீட்டு கொள்றதுக்கு அவட நடத்திக்கணும். கணவனை இழந்தவ கொஞ்சம் சோகத்தை கணவனை இழந்த உடனே இவ ஜொலியாக இருந்தா இது வந்து எப்போ தான் போட்டு தள்ளுறதுக்குன்னு பார்த்து கொண்டு இருந்துக்குதுன்ற மாதிரி ஆகிரும். அப்படி வராமல் இருக்கிற அளவுக்கு ஒரு கவலை. அதிகமான வண்ணங்கள் உள்ள ஆடைகள் அணியாமல் ஒரு லைட்டாக சாமல் அவங்களோட ஸ்டைலை பண்ணி கொண்டு இருந்தால் அப்போ வந்து இவங்க ஒரு கவலையில் இருக்கிறாங்கன்ற மாதிரி ஆகிரும். பரிதாபம் கூட வரும் பல பேர்கிட்ட. பரிதாபப்பட்டு கூட பல பேர் வந்து வாழ்க்கை கொடுக்குறதுக்கு முன் வருவாங்க. இப்படி ஆக்க சொல்லிக்குதே தவிர யாரோடையும் பேசாதே கதைக்காதேண்டா
அப்படி வாழ இஸ்லாம் சொல்லலை. பேசலாம், கதைக்கலாம், மார்க்கத்தில் வரம்புக்குள்ள யாரோடையும் பழகலாம், தனிமையில் இருக்கக்கூடாது, குலைந்து பேசக்கூடாது, தவறான பார்வைகள் வந்த உடனே பார்வைகளை மாற்றிக்கொள்ளணும், தவறான விதத்தில் பேச்சுவார்த்தைகள் மாறுமெண்டா பேச்சை நிறுத்தி கொண்டு ஒதுங்கிக் கொள்ளணும், கட் அண்ட் ரைட்டாக பேச வேண்டிய இடத்துல கட் அண்ட் ரைட்டாக பேசணும் என்ற விதிமுறை சொல்லப்பட்டிருக்கதே தவிர யார்டையும் மூஞ்ச பார்க்காதீங்கன்னு சொல்லலை. பார்வையை தாழ்த்துவது என்பது நிலத்தை பார்த்து போகிறதில்லை, பார்க்கிற பார்வையில் தவறான பார்வை இருக்கக்கூடாது. தவறான பார்வைக்கு பார்வை செல்லும் பொழுது அந்த பார்வையை திசை திருப்பி கொண்டு அந்த பார்வையை தாழ்த்த வைப்பது தான் பார்வையை தாழ்த்துவது என்பது. அது இத்தால இருக்கிறவங்களும் செய்யணும், இத்தால இல்லாத சாதாரண நிலையில் உள்ள பெண்களும் செய்யணும். அதுக்கு முகத்திரைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. සමාවෙන්න ඕන මේ වෙනදා මේ වැඩසටහන ඔයාලා මේ සිංහලෙන් ඉදිරිපත් කරනවා. මොකද මම හිතන්නේ අවුරුදු දෙකක් දෙකක් මේක තිබුණේ නැහැ වගේ. අපි මම ආසාවෙන් හිටියා වැඩසටහන බලන්න. දැන් ඔයාලා කියන්නේ නැද්ද මේ එක ජාතියක් තමයි මේ ආගම් හැටියට වෙනස් වෙලා තියෙන්නේ කියලා. කොතනදවත් නැහැ මේ දෙමළව මුස්ලිම්ව කතෝලිකව මේ කාන්තාව ලංකාවට ආවයි කියලා. ඒකෝට මේ අපි විජේගේ පැවතෙන එකම කාන්තාව තමයි මේ අනිත් කට්ටිය ආවාගා වෙලා මෙයා වුණේ. ඒතකොට අපි එකම ඥාන තියෙන්නේ. නමුත් ආගම් වෙනස්. ආගම් එකෙක් හින්දු, කතෝලික, ක්‍රිස්තියානි, මුස්ලිම් තියෙනවා. ඒතර ඔයාලා ඒ ගැන කතා කරන්නේ නැද්ද චුට්ටක්? මේ අපි එක ජාතියක් හැටියට ඉන්න ඕනේ. ආගම වෙනයි. එක ගෙදර ඉන්නවා ආගම මේ ආධාන කට්ටිය වෙන වෙනස්. ඒතර ඔයාලා ඒ ගැන පොඩ්ඩක් කතා කරන්න නැත්නම් ඔය අර මහනුවර සිද්ධියත් එක්ක හැමදාම සිංහල පෝස්ටර් විතරයි ගහලා දෙන්නේ. නමුත් කොහෙවත් මේ මුස්ලිම් පෝස්ටර් එකක් ගහලා තිබුණේ නැහැ. ඒක චුට්ටක් මේ මහත්මයාගේ නම කියන්නකෝ. මම අජිත් මහත්මයා අද අපේ මේ අද වැඩසටහන අපි සංවිධානය කළේ සාමාන්‍යයෙන් මෙම ශාලාවෙම දැනට වසර කීපයකට පෙර සිටම අපි සිංහල භාෂාවෙන් ප්‍රශ්නෝත්තර වැඩසටහන් කරනවා. පැනේට පිළිතුරු ඉස්ලාම් හැඳින්වීමක් පැනේට පිළිතුරු යන නාමයෙන් තමයි අපි කරන්නේ. අපි ඉන්ෂාල්ලා මේ නුදුරු අනාගතයේම මෙම හලාවත ශාඛාව අරහා අපේ ප්‍රධාන කාර්යාලයේ සමග සාකච්ඡා කරලා මේ වැඩසටහන නැවතත් මෙම ස්ථානවල පවත්වන්නට අපි උත්සාහයක් දරනවා. අවසාන වශයෙන් අපි 2016 වසරේ හලාවත නගර ශාලාව මම හිතන්නේ අපි මේ වැඩසටහන පැවැත්තුවා. 17 වන වසරේ හා මෙම වසරේ තවම අපි පැවැත්වුවේ නැහැ. අද දින අපි සංවිධානය කරේ මුස්ලිම් ජනතාවට අපේම සහෝදර සහෝදරයන්ට මේ ආගම සම්බන්ධ නොයෙකුත් ගැටලු තිබෙනවා. නොයෙකුත් ප්‍රශ්න තිබෙනවා. ඒ ප්‍රශ්න निराකරණය කරන්න ගැටලු වලට නිසි පිළිතුරු ලබා දෙන්න තමයි අද අප සංවිධානය කළේ. අපි සාමාන්‍යයෙන් එම ඉස්ලාම් හැඳින්වීමක් වැඩසටහනේදීම අපි පවසනවා මුස්ලිම් නොවන සහෝදර සහෝදරියන් ඉස්ලාම් ධර්මයේ වෙත මුස්ලිම් ජන සමාජයේ වෙත ඉදිරිපත් කරන චෝදනා අපි පරිශීලනය කරලා ඒවට නිසි පිළිතුරු ලබා දෙනකොට යම් කිසි ආකාරයකින් මුස්ලිම් ජන සමාජයේ අප අතර අපගේ ඇදහිල්ලේ වැටහීමේ නැත්නම් අපේ ක්‍රියාකාරකම් වල යම් කිසි ප්‍රශ්නයක් තිබෙනවා නම් ඒ පිළිබඳව අපි අපගේ ජනතාවට පැහැදිලි කරනවා, අපේ ජනතාව සංශෝධනය කරනවා, නිවැරදි කරනවායි කියලා අපි බොහෝ අවස්ථාවලදී එම ඉස්ලාම් හැඳින්වීමක් වැඩසටහනේදී පවසලා තිබෙනවා. අන්නේ එම කාරණාව එම කාරණාව ප්‍රායෝගිකව තහවුරු කරන්නට තමයි මෙවැනි වැඩසටහන අපේ ජන සමාජයේ නොදැනුවත්කමින් හෝ නැත්නම් ආගම පිළිබඳව නිසි අවබෝධයක් නොමැති නිසා හෝ කරන ක්‍රියාපිළිවෙත්වල තිබෙන අඩුපාඩුකම් නිවැරදි කරලා දෙන්න තමයි අද මෙම ඉස්ලාම් ඕර් එළිය මාර්ගම් කියලා ඉස්ලාමයේ පහසු ජීවන මාර්ගයක් කියන මේ මාතෘකාව යටතේ අපි අද වැඩසටහන සංවිධානය කළේ. එම නිසා තමයි අපි අද දෙමළ භාෂාවෙන් පැවැත්වුවේ. නමුත් සහෝදරයා මහත්මයා අජිත් මහත්මයා ප්‍රශ්නයක් යොමු කරපු නිසා මම මේ ප්‍රශ්නයටත් පිළිතුරු ලබා දීම වඩා සුදුසුයි කියලා මම හිතනවා. මහත්මයාගේ ප්‍රශ්නේ තමයි දැන් නොයෙකුත් ಜಾතිවාදී ගැටුම් ඇති වෙනවා, නොයෙකුත් ಜಾතීන් අතර ඉඩස් ඇති වෙලා අරගල ඇති වෙනවා. මේවා निराකරණය කරන්න අපි සියලු දෙනාම ශ්‍රී ලාංකේය ජාතිය වශයෙන් ඒ විජය කුමරු ඇතුළු පිරිසගෙන් ලංකාව තුලට ආපු සංක්‍රමණය වුණු අපගේ සියලුම මේ ශ්‍රී ලාංකේය ජනතාව එකම ජාතියක් වශයෙන් අපි ඇයි ගමන් කරන්නේ නැත්තේ? ඒ වෙනුවෙන් ඇයි අඬ නගන්නේ නැත්තේ? දෙමළ පෝස්ටර් දකින්නට නැහැ, සිංහල භාෂාවෙන් පෝස්ටර් තිබුණා. නමුත් මුස්ලිම් ජනතාව නියෝජනය කරන එකම ජාතිය කියන එම පණිවිඩය ඇයි ලංකාව පුරාවට යන්නේ නැත්තේ කියලා මේ ජාතික සංහිඳියාවට අතිවිශාල බලපෑමක් අතිවිශාල තර්ජනයක් බවට අදපත් වෙලා තියෙනකොට ඇයි ඒ කාරණාව මුස්ලිම් ජන සමාජය අරහා සිද්ධ වෙන්නේ නැත්තේ කියලා තමයි ප්‍රශ්න යොමු කරේ. අත වශයෙන්ම අනිවාර්යයෙන්ම අප විසින් සිදු කරනු ලැබිය යුතු කාර්යයක්.
ඒ පිළිබඳව අපගේ කිසිදු මතභේදයක් නැහැ. අපි සියලු දෙනාම ಜಾති ආගම් වශයෙන් අද අප බෙදී වෙන්වී සිටියත් අපි සියල්ලෝම ශ්‍රී ලාංකේය ජාතිය වශයෙන් එකම ජාතියක් කියන එම මානසිකත්වයේ යටතේ කටයුතු කළ යුතුයි කියන ඒ කාරණාව අප සංවිධානයේ ස්ථාවරයක්. ඊට නිදසුන් කීපයක් මට ලබා දෙන්නට පුළුවන්. එකක් තමයි අපි රටක් වශයෙන් ජාතියක් වශයෙන් එක මවකගේ දුවදරුවන්සේ කටයුතු කළ යුතුම නිසා අපි අපගේ රටේ ස්වෛරීයභාවයට ස්වාධීනත්වයට අභියෝග එල්ලවන සියලුම අවස්ථාවලදී විදේශ ජාතිකයන් විසින් ඈත අතීතයේ පටන් මුස්ලිම් ජනතාව ඈත අතීතයේ පටන් විදේශ ජාතිකයන්ගෙන් මෙම රටට මෙම කුඩා දූපතට දිවයිනට අප මව්බිමට විවිධ අභියෝග පැමිණෙන අවස්ථා සියල්ලකදීම අපි මේ රට වශයෙන් එකට අත්වැල් බැඳගෙන අපි කටයුතු කර තිබෙනවා. උදාහරණයක් වශයෙන් ශ්‍රී ලංකාවේ මුස්ලිම් වරුන්ගේ ඉතිහාසය සහස්‍රයක ඉතිහාසයක් තිබෙනවායි කියලා අද කතා බහට ලක් වෙනවා. ඒ සඳහා විවිධ පොත්පත් ලියවී තිබෙනවා. ශ්‍රී ලංකාවේ මුස්ලිම් වරුන්ගේ ඉතිහාසය කියලා ලෝනා දේවරාජා මහත්මිය දැන් මෑතකදී එතුමිය අභාප්‍රාප්ත වුණා. කොළඹ විශ්වවිද්‍යාලයේ ඉතිහාසඥයෙක් වශයෙන් කතිකාචාර්යවරියක් වශයෙන් කටයුතු කරපු ලේඛිකාවක්. ඒ මහත්මිය සහස්‍රයක කාලයක් අවුරුදු දහසක ඉතිහාසයක් මුස්ලිම් ජනතාවට තිබෙනවයි කියලා පැහැදිලි සාක්ෂි සාධක සහිතව ලියා ඔප්පු කර පෙන්වා තිබෙනවා. ඒ අනුව අපට සහස්‍රයක ඉතිහාසයක් තිබෙනවා. නමුත් ඉතිහාසයේ කිසිදු අවස්ථාවකදී සුළු ජාතියක් වශයෙන් සිටි මේ මුස්ලිම්වරු වර්තමානයේ සුළු ජාතියක් වශයෙන් සිටින මුස්ලිම්වරු රජවරුන්ගේ කාලයේ හිඳලා මේ ප්‍රජාතන්ත්‍රවාදය ඒ වගේම මානව හිමිකම් පිළිබඳ කතාවන මෙම නූතන 21 වන සියවස දක්වා කිසිදු අවස්ථාවක මෙම රටේ බෙදුම්වාදයක් පිළිබඳව මුස්ලිම් ජනතාව කතා කරලා නැහැ. මේ රටේ මුස්ලිම් ජාතීන් ජාතියක් වශයෙන් අපට වෙනම බෙදුම්වාදයක් අවශ්‍යයි, අපට වෙනම පළාතක් ඕන, අපට වෙනම රාජ්‍යයක් අවශ්‍යයි කියලා කවදාවත් අපි හඬ නගලා නැහැ. ඒ වගේම මුස්ලිම් ජනතාව වශයෙන් අපි මෙම රට දෙකඩ කරන්නට, මෙම රට තුල බෙදුම්වාදයේ වපුරන්නට විවිධ පුද්ගලයන් ඉස ඔසවලා හඬ නගනකොට ඒ සෑම අවස්ථාවකදීම අපි පැහැදිලිවම රටක් වශයෙන් ජාතියක් වශයෙන් මෙම රට දෙකඩ නොවිය යුතුයි. මෙම රටේ ඒකීයභාවයට කිසිදු තර්ජනයක් එල්ල නොවිය යුතුයි කියන මේ ස්ථාවරයේ මත අපි හඬ නගලා තිබෙනවා. උදාහරණයක් වශයෙන් මෑතකදී සිද්ධ වුණ දේ තමයි මෙම රටේ කොටි ත්‍රස්තවාදීන්ගේ ක්‍රියාකලාපේ. දශක 3ක කාලයක් කොටි ත්‍රස්තවාදයක් තිබුණා, දෙමළ ත්‍රස්තවාදයක් මෙම රට තුල තිබුණා. ඒ අවස්ථාවවලදී ජාතියක් වශයෙන් මව් භාෂාව වශයෙන් දෙමළ භාෂාව කතා කරන මුස්ලිම් ජනතාව කිසිදු අවස්ථාවකදී ඒ දෙමළ භාෂාව කතා කරන කොටි ත්‍රස්තවාදී සංවිධානයේ දෙමළ ඊළාම් සංකල්පයට අපි කවදාවත් සහයෝගය පළ කරේ නැහැ. එම කොටි ත්‍රස්තවාදීන්ගේ ඊළාම් සංකල්පයට එරෙහිව උතුරු නැගෙනහිර පළාත්වල ඔවුන් සමග එකට මිශ්‍ර වී ජීවත් වෙමින් ඔවුන්ට විරුද්ධව කටයුතු කරපු පිරිස තමයි අපි. අපගේ ලංකාව වෙනුවෙන්, ලංකාවේ ස්වාධීනත්වය වෙනුවෙන්, ඒකීයභාවය වෙනුවෙන් අපි කටයුතු කරලා තිබෙනවා. එපමණක් නෙමෙයි. මේ රට ජාතිය වෙනුවෙන් මුස්ලිම්වරු ජාතියක් වශයෙන් විවිධ අවස්ථාවලදී ඉතිහාසයේ නොයෙකුත් පරිත්‍යාගයන් සිද්ධ කරලා තිබෙනවා. විදේශ ජාතිකයන්ගෙන් මෙම රට ආරක්ෂා කරගන්නට 1919 වෙනි වසරේ සිට මෙම රට තුල යටත් විජිතවාදීන්ව තුරන් කර යුතුයි, නිරපා දැමිය යුතුයි කියලා සංකල්පයක් මත වුණා. එසේ මතුවන අවස්ථාවේදී එම යටත් විජිත සංකල්පය ලංකාවෙන් බැහැර කළ යුතුයි කියලා ශ්‍රී ලංකාවේ ප්‍රථම වරට ජාතික කොංග්‍රසය කියලා දේශපාලන පක්ෂයක් බිහි වුණා. එම දේශපාලන පක්ෂයේ උපසභාපති ධූරයේ දරුවේ ටී.බී. ජායා මහත්මයා. ඒ ටී.බී. ජායා මහත්මයා ඒ අවස්ථාවේදී තරුණ උපාධිධාරයෙක් වස් මුස්ලිම් ජාතිකයෙක් වුණත් ඒ මහත්මයාට උවමනාවක් තිබුණා රටක් වශයෙන්, ජාතියක් වශයෙන් ශ්‍රී ලංකාව විදේශ බලවේග වලින් ආරක්ෂා විය යුතුයි. විදේශ ජාතිකයන්ගේ අතපැවීම් වලින් ආරක්ෂාව ලැබිය යුතුයි කියලා හඬ නැගුවා. බදියුද්දීන් මහමුද්ලා හඬ නැගුවා. 1942 වන වසරේදී අතිවිශාල මහා සභාවක්, මහා රැස්වීමක්, දේශපාලන සමුළුවක් පැවතුණා කොළඹදී. එසේ ඒ දේශපාලන සමුළුවේදී විවිධ දේශපාලන නායකවරු කතා පැවැත්තුවා. ඒ කතා පවත්වපු සිංහල නායකවරු අතර ඩී.එස්. සේනානායකලා හිටියා, ඩඩ්ලි සේනානායකලා හිටියා, දෙමළ නායකවරු අතර පොන්නම්බලම් රාමනාදන්ලා හිටියා. ඔවුන් සියලු දෙනාම කතා කරනකොට මුස්ලිම් ජාතිය නියෝජනය කරන නායකයන් වශයෙන් බදියුද්දීන් මහමුද්ලා කිව්වේ මොකද්ද? අපි කිසිදු අවස්ථාවක මෙම රට පාවා දෙන්නේ නැහැ. මෙම රට සිංහල බෞද්ධ ජනතාවගේ පාලනයේ යටතේ මෙම රට පැවතිය යුතුයි.
විදේශ ජාතිකයන් මෙම රටෙන් ඉවත් විය යුතුයි කියලා ප්‍රසිද්ධිය හඬ නැගුවා. අතීතේ ඒ වගේම මේ රට වෙනුවෙන් අපි දිවි පුදලා තිබෙනවා. මෙම රටේ පොලිස් සේවාව වෙනුවෙන් ප්‍රථම වශයෙන් පොලිස් සේවාවේ ජාතික පොලිස් දිනය සමරන 1884 වන වසරේදී මාර්තු 21 වන දින ප්‍රථම වශයෙන් පොලිසිය ආරක්ෂක සේවාවේ දිවි පුදපු එක නායකයෙක් තමයි තුවාන් සබාන් කියන්නේ. මැලේ ජාතිකයෙක්. නමුත් ඒ තුවාන් සබාන් මහත්මයා මේ රට වෙනුවෙන් පොලිස් සේවය වෙනුවෙන් තමන්ගේ දිවි පුදලා තිබෙනවා. එම දිනය ඔහු මරණයටපත් වුණු දිවි පරිත්‍යාග කරපු දිනය තමයි අද ජාතික පොලිස් සේවයේ ජාතික පොලිස් සමරුම් දිනය බවට පත් වෙලා තිබෙන්නේ. ඊතරම් දුරට අපි මෙම රට වෙනුවෙන් ඈත අතීතයේ රජවරුන්ගේ කාලේ පවා මෙම රට වෙනුවෙන් අපි නොයෙකුත් පරිත්‍යාගයන් කරලා තිබෙනවා. ඒ පිළිබඳව අපි විවිධ අවස්ථාවලදී කතා කරලා තිබෙනවා. එම CD පට ඔබතුමාට ලබා දෙන්නට සූදානම්. මේ ආකාරයෙන් වර්තමානයේ පවා අපි ජාතියක් වශයෙන් එකම ජාතියක් කියන එක අපි තහවුරු කරගෙන තමයි ජීවත් වෙන්නේ. දැන් අප සංවිධානයේ උදාහරණයක් වශයෙන් ගත්තම අප සංවිධානය අරහා අති විශාල ව්‍යාපෘතියක් දියත් කරනවා දිවයින පුරා. මොකටද? ජාතීන් වෙන් කරන්නට නෙමෙයි. ජාතීන් අතර වෛරය වපුරන්නට නෙමෙයි. සියලුම ජාතීන් ලේ ඥාතිත්වයෙන් සම්බන්ධ කරන්නට අප සංවිධානය අරහා දීප ව්‍යාප්ත ලේ දන් දීමේ කඳවුරු පවත්වනවා. ඒ පවත්වන්නේ සාමාන්‍ය නෙමෙයි. දැනට වසර 15ක කාලයක් වටන අප සංවිධානයේ 2005 වසරේ ආරම්භ කරන අවස්ථාවේ ඉඳලා මේ තාක් දුරට ලේ දන් දීමේ කඳවුරු අඛණ්ඩව අපි පවත්වමින් යනවා. ඇයි පවත්වන්නේ? ජාතීන් සියලු දෙනාම එකට මිශ්‍ර විය යුතුයි. අපි ලේන් ඥාතිත්වයේ ප්‍රකාශයට පත් කළ යුතුයි කියන එක ප්‍රායෝගිකව අපි අර්ථ නිරූපණය කරගෙන සිටිනවා. සාමාන්‍ය මුස්ලිම් ජනතාව ලේ දන් දීම තහනම් කියලා උගන්වනකොට අප සංවිධානයේ ලේ දන් දීම පුණ්‍ය කටයුත්තක්. ඒ සඳහා ඉස්ලාම් ධර්මයේ දිරිගන්වා තිබෙනවයි කියලා අපේ ජන සමාජය උනන්දු කරවන්නේ මේ සැබෑ ජාතික සමගිය ඇති කරන්නට තමයි. නමුත් අපි සංවිධානය නාම මාත්‍රික වචනෙට ඒ වගේම වෙනත් අරමුණකින් හුදෙක්ම කිසිදු පළක් ප්‍රයෝජනයක් නැති කිසිදු වැඩක් අපි කරන්නේ නැහැ. අපි සාමාන්‍යයෙන් සර්වාගමික සමුළුවක් පවත්වලා අපි සියලු දෙනාම ජාතීන් වශයෙන් එකමුතු වෙමුයි කියන එකෙන් කිසිදු පළක් වෙන්නේ නැහැ. එතනදී සර්වාගමික නායකයන් අතරවත් එකමුතුකමක් ඇති වෙලාද නැද්ද කියන එක සැකසහිතව තමයි සියලු දෙනාම එම රැස්වීම අවසානයේදී විසිරීලා යන්නේ. නමුත් අපි පවසන්නේ මොකද්ද? සර්වාගමික සමුළු නෙමෙයි අපිට අවශ්‍ය. ජාතීන් වශයෙන් සියලු දෙනාම එකට කටයුතු කළ යුතු නම් ලේ දන් දීම වැනි මෙවැනි ක්‍රියා ව්‍යාපෘති දිවයින පුරා දියත් කළ යුතුයි. දිවයින පුරා අඛණ්ඩව සිදුවිය යුතුයි කියන එම තේමාව යටතේ අපි වැඩ කටයුතු කරනවා. ඒ වගේම අපි මුස්ලිම් නොවන සහෝදරයන් හා මුස්ලිම් සහෝදරයෝ කියලා වෙනම දෙකට බෙදලා අපේ සංවිධානය අරහා සමාජ සත්කාර සේවා කරන්නේ නැහැ. සෑම අවස්ථාවකදීම අවශ්‍යතාවයෙන් පෙළෙන්නාට උදව් උපකාර කළ යුතුයි කියන එකම අරමුණෙන් සියලුම ජනතාවට සමාජ සත්කාරයේ එක හා සමානව තමයි අපි සිද්ධ කරන්නේ. තවත් සුනාමි විවසනයන් පටන්ගත්තු දා ඉඳලා මේ මෑත වෙනකන් අටගත්තු ගංවතුරු විවසනය දක්වා සියලුම ජාතීන්ට එක සමානව ජාති ආගම් ભેද බලන්නේ නැතුව සියල්ලන්ටම එක සමානව අතහිත දීම සඳහා අපි මෙවැනි වැඩසටහන් පවත්වලා අපි ජාතික සමගිය ගොඩනගාගෙන තිබෙනවා. ඔබතුමා පැවසූ ආකාරයට නුවර දිස්ත්‍රික්කයේ ඇති වුණු තෙල්දෙණිය දිගන ප්‍රශ්නයේදී පවා අප සංවිධානයේ අප ජන සමාජයට සිදු වී තිබෙන අසාධාරණකම් අප ජන සමාජයට ඇති වුණු තර්ජන ගර්ජන දීපල අලාභහානි සියල්ලකටම අපි අඬ නැගුවා. අපේ ජනතාවට ආරක්ෂාව අවශ්‍යයි. අපේ ජනතාවගේ අයිතිවාසිකම් සුරක්ෂිත විය යුතුයි. ඒ සඳහා රජය වගකීම් සාතිකයක් ලබා දිය යුතුයි. රජයේ නොසැලකිලිමත්ව කටයුතු කරනවායි කියලා අපි උද්ඝෝෂණ පවත්වලා අරගල පවත්වලා රජයේ ඒ පිළිබඳව රජයට අවධාරණය කරලා රජයේ දැනුවත් කිරීමේ වැඩ කටයුතු කරනවා තමයි. නමුත් ඊට සමාන්තරවම අපි සියලු දෙනාටම දේශනා පවත්වනවා. අපි සියල්ලෝම රටක් වශයෙන් ජාතියක් වශයෙන් එකම තලයේ එකට සිටගෙන අත්වැල් බැඳගෙන වැඩ කටයුතු කළ යුතුයි කියලා අපි දේශනා පැවැත්වුවා. එම උද්ඝෝෂණ කතාවේදී පවා අපි පැවැත්වුවේ මොකද්ද? අපි සියලු දෙනාම සිංහලේ දෙමළේ මරක්කලේ කියලා බෙදී වෙන් වෙනවාට වඩා අපි සියලු දෙනාම එකමලේ කියන ඒ සංකල්පයේ මත අත්වැල් බැඳගමු කියලා තමයි එම උද්ඝෝෂණ කතාවේදී පවා අපි පැවැත්වුවේ. එම නිසා අපි සමාජ මට්ටමින් ජාතික සංහිඳියාව නිසි පරිදි ගොඩනගන්නට අවශ්‍ය කරන්නා වූ සියලු වැඩපිළිවෙල් අපේ සංවිධානය අරහා අපගේ ශක්ති ප්‍රමාණයෙන් අපි සිදු කරමින් යනවා. අප ළඟ ජාති ආගම් ભેද නැහැ. නමුත් අපි නාම මාත්‍රික වැඩ කටයුතු කරන්නේ නැතුව සැබෑ සදාකාලීන සහජීවනය, නිත්‍ය සහජීවනය සඳහා අවශ්‍ය කරන වැඩපිළිවෙළවල් අපේ සංවිධානය අරහා සිද්ධ කරනවා. ඇත්ත වශයෙන්ම අපි ඉස්ලාම් හැඳින්වීමක් පැනේට පිළිතුරු වැඩසටහන පවත්වන්නෙම
මෙම අවබෝධයෙන් ජාතික සමගිය ඇතිවිය යුතුයි කියන උදාර අරමුණෙන් තමයි එම නිසා පෝස්ටර් නොතිබුණාට වෙනත් අත්පත්‍රිකා නොතිබුණාට අපි අපගේ රට වෙනුවෙන් රටක් වශයෙන් తాවකාලික හා සදාකාලින නිසි තීන්දුව අරගෙන තීරණ අරගෙන අපි ඒවා ක්‍රියාත්මක කරලා රටේ ජාතික සංහිඳියාව වෙනුවෙන් අපි අතිමහත් ප්‍රයත්නයක් දරාගෙන සිටිනවායි කියන මේ කාරණාවත් ඔබතුමාට පවසනවා. මෙම ක්‍රියාවලියේ ප්‍රතිවිපාක යහපත් ප්‍රතිවිපාක තව වසර 5කින් හෝ 10කින් හෝ ඉන්ෂාල්ලා ශ්‍රී ලංකා මෑණියන් තුල සියලුම ජාතීන් අතර එම ප්‍රතිඵල අපි සියලු දෙනාටම භුක්ති විඳින්නට හැකි වාතාවරණයක් සැලසෙවි කියලා අපි විශ්වාස කරනවා.